notice writing. Notice writing. Notice writing அப்படின்னு சொன்னா என்ன? யாருக்காவது அதை பத்தி ஒரு ஐடியா ஒன்று இருக்கா? Before we start the lesson, let me tell you that I want you all to be actively participative. சரி, அப்போ நீங்கள் எல்லாரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். கேள்வி கேட்கக்குள்ள உடனே ஆன்சர் பண்ணணும். அப்படி நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொன்னால் தான் கிளாஸ் நல்லா இருக்குது. ஸோ ஐ ஆம் சச் எ பர்சன். எனக்கு வந்துட்டு ஆக்டிவாக ஆக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள எனக்கு இந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிப்பிக்காமல் அதுக்கு மேலதிகமாக தேவைப்பட்ட நிறைய விஷயங்களை படிப்பிக்கிறது விருப்பம் எனக்கு. ஸோ நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் படிக்கிறது. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்ஜாய் த லெசன். அப்படி இல்லாமல் அவர் கதை காட்டும், நான் சிறு வழியில் பிள்ளையாக கதைச்சிட்டா அப்படி என்று யோசித்து நீங்கள் வெக்கப்பட்டு பயந்து அப்படி குஞ்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஐ வில் டீச் ஓன்லி வாட் இஸ் ரிட்டன் ஆன் த ஸ்டடி நோட்ஸ். அப்போ ஸ்டடி நோட்ஸ் இருக்கிற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு படித்து தருவேன் நான். ஸோ தட் இஸ் நாட் இனஃப் ஃபார் யூ. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் யூ ஹாவ் டு டோக். ஓகே, அதோட இப்போ நீங்கள் இதில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யூ ஆர் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். இப்போ உங்களை யாரையும் தெரியாது, சரியா? இப்போ அன்லெஸ் யூ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலி, மற்றபடி உங்களை யாருக்கும் தெரியாது. அதோட நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னால் தான் இருக்கீங்க. So there is not any problem for you to talk freely. Okay, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்பட்ட கேள்வியில் அது கேட்கலாம். அந்த கேள்வி பிள்ளையாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ளையும் சரியானது தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லை. நீங்கள் சில வழியில் பிள்ளையானது ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதால் நீங்கள் இது உங்களோட டைம், சரியா? இந்த டைமை நீங்கள் பெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. கைண்ட்லி டூ participate in the session actively. சரியா? ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, a notice is a formal means of communication. அப்ப notice என்றது is also one of the formal means of communication. The purpose of a notice is to announce or display information to a specific group of people. அப்போ நாங்கள் நோட்டீஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கு நாங்கள் அனுப்புகிற ஒரு தகவல் அனுப்புறதுக்கான ஒரு முறை, ஒரு முறை. Notice are generally meant to be pinned up on a specific display board, whether in school or in public places. அப்போ நாங்கள் நோட்டீஸை வந்துட்டு ஒரு ஸ்கூலில் அல்லது ஒரு பப்ளிக் பிளேஸில் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு போர்டில் ஒட்டி வைக்கிறோம். அதான் நோட்டீஸ். ஓகே, பட் கவர்மெண்ட் நோட்டீசஸ் யூஸ்வலி பப்ளிஷ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ். அப்போ கவர்மெண்ட் நோட்டீசஸ் யூஸ்வலி அப்பியர் இன் நியூஸ் பேப்பர்ஸ். பட் அது கவர்மெண்ட் நோட்டீசஸ் தவிர மற்ற நோட்டீசஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் அப்படி போட்டு வைப்பாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். அப்போ நோட்டீஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்னு தெரியும். நோட்டீஸ்ன்றது நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷனுக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் ரீடர்ஸுக்கு. Format of a notice must be, a notice should be written in the following format. நோட்டீஸ் நீங்கள் எழுதக்குள்ள எப்பயுமே உங்களோட இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கணும். என்ன பாக்ஸில் தான் நீங்கள் எழுதுவீங்க நோட்டீஸ், சரியா? அப்போ அந்த பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்பயும் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் நோட்டீஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணக்குள்ள டோன்ட் யூ ஹாவ் டு ட்ரோ அ பாக்ஸ். நீங்கள் எப்படி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரோ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரோ பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட நோட்டீஸ் எழுதுவீங்க. அப்படி நோட்டீஸ் எழுதக்குள்ள இந்த இந்த லைனை நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு ட்ரோ பண்ணக்கூடாது. ரைட்? அப்போ சில வேளைகளில் இந்த லைனில் நீங்கள் எழுத வேண்டி வந்ததுன்னு சொன்னால் அல்லது உங்களோட நோட்டீஸ் முடியாமல் போனதுன்னு சொன்னால் யூ வில் பி கைண்ட் ஆஃப் லாஸ்ட்.
சரிதானே? அப்ப அதால always leave this line not drawn for the time being. அதை வரையாம அந்த லைனை நீங்க வரையாம அப்படியே வைங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த 3 லைனையும் வரைங்க. ஓகே, இந்த லைன், இந்த லைன் அண்ட் இந்த லைன், இந்த 3 லைனை நீங்க வரைவீங்க. வரைஞ்சிட்டு இந்த லைனை மட்டும் வரையாம இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களோட நோட்டீஸ் எழுதுறதுக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்போ தொடங்கிட்டு right, a notice should be written on the following format. The name of the organization issuing the notice should be on the top. The name of the organization issuing the notice should be on the top. The title notice under the should be there. A heading to the introduction to the notice. A heading to the introduction to the notice must be there. இப்போ இதில் வந்துட்டு name of the organization. இப்போ அந்த நோட்டீஸை கொடுக்கறது யாரு, அது வந்துட்டு கட்டாயம் இருக்கணும். அப்போ உங்களோட ஸ்கூல்னு சொன்னால் ஸ்கூலில் பேர் எழுதுவீங்க. அப்போ அந்த மாதிரி உங்களோட அந்த நோட்டீஸை அனுப்புகிற ஆள் யாருங்கிறது இங்கே இருக்கணும். ஒரு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் சொன்னால் அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் பேர் இங்கே இருக்கும். அல்லது உங்களோட இதில் இருக்கிற இப்போ நேச்சர் கிளப் அல்லது கடெட்ஸ் அல்லது ஸ்கவுட் அப்படி ஏதாவது ஒரு 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 ஆர்கனைசேஷன் சொன்னால் அதோட பேர் இங்கே மேலுக்கு இருக்கு. த பாடி அண்ட் த டேட் இருக்கணும் கட்டாயம். ஸோ லைக் திஸ் டேட் இருக்கணும். அதுக்கு பிறகு நோட்டீஸ் என்கிற அந்த பேரும் இருக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரைட் இட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். NOTICE சொல்லி நீங்கள் கேபிட்டலில் எழுதுறது இஸ் பெட்டர். நீங்கள் கேபிட்டல் எழுதுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ரைட். ஸோ த பாடி ஆஃப் த நோட்டீஸ். அதுக்கு பிறகு நீங்கள் ஹெட்டிங்கை கொடுப்பீங்க. உங்களோட ஹெட்டிங் என்னன்னு சொல்லி அந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங்குக்கு பிறகு நீங்கள் ஹெட்டிங்கை கொடுப்பீங்க. என்ன ஹெட்டிங்னு சொல்லி நாங்கள் சாம்பிள் நோட்டீஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பாடி ஆஃப் த லெட்டர், பாடி ஆஃப் த நோட்டீஸ், இங்கே பாடி ஆஃப் த நோட்டீஸ் இல்லையா. அதுக்கு பிறகு சிக்னேச்சர், உங்களோட பேர், உங்களோட டெசிக்னேஷன், அந்த எழுதுகிற பேர் டெசிக்னேஷன். நீங்கள் யார், அந்த இதை எழுதுறதுக்கு நீங்கள் யார், உங்களோட ரைட்ஸ் என்ன, நீங்கள் ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றது நீங்கள் கொடுக்குறதுக்கு. இப்போ சில வழியில் செக்ரட்டரியாக இருக்கலாம், சில வழியில் சேர்மனாக இருக்கலாம், சில வழியில் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், சில வழியில் பர்சன் இன்சார்ஜ் ஃபார் சம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். அப்போ உங்களோட டெசிக்னேஷன், நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனில், அதாவது நீங்கள் மேலுக்கு சொல்லியிருக்கிற இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் யாருங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படி சொல்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எங்களோட ஓ லெவல் எக்ஸாமை பொறுத்தவரையில் ரைட்டிங் டேக்ஸ் 40 மார்க்ஸ். சரியா, ரைட்டிங்குக்கு 40 மார்க்ஸ் வருது. அதுலேயும் உங்களோட நோட்டீஸ் ரைட்டிங் வருமா இருந்தால் யூ வில் கெட் 5 மார்க்ஸ் அந்த இதுக்கு. இப்போ இதில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரக்சருக்கும் மார்க்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரக்சர் ஓகே, அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. அதே போல் உங்களோட கண்டென்ட்டுக்கு மார்க்ஸ், உங்களோட லாங்குவேஜுக்கு மார்க்ஸ். அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதால் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கணும், லாங்குவேஜ் சரியாக இருக்கணும், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிராமர் சரியாக இருக்கணும். அப்போ அதெல்லாம் சரியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நாங்கள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் when you write a notice. A well-written notice must inform the reader about 5 W's. 5 W's. இந்த 5 W's question வந்துட்டு கட்டாயம் must be answered. சரிதானே? அப்படி அந்த 5 W questions-க்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களாக இருக்குமாக இருந்தால் உங்களோட notice would definitely be an outstanding அல்லது perfect notice. சரிதானே? So what's going to happen? முதலாவது what's going to happen, அது உங்களோட ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஆக்களை இன்வைட் பண்ண போறீங்க அல்லது என்ன ஈவெண்ட் சம்பந்தமான நோட்டீஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க. where it will take place, where it will take place, where it will take place, உங்களோட பிளேஸ் எங்க அது நடக்க போகுது. when it will take place,
அது எப்ப நடக்கும்? Who can apply or is eligible for it? அந்த ப்ரோக்ராம்ல யார் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? Whom to contact or apply to? That is the issuing authority. அப்ப யாரை நாங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. So பிறகு only the most important point should be written. இது very important. Only the most important point should be written. இப்போ நீங்க உங்களோட நோட்டீஸ் எழுதக்குள்ள don't ever write about things that are not relevant. அல்லது நீங்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. யூ ரைட் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். சரியா? என்னத்தை நீங்க சொல்ல வாரீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் எழுதுங்க. மேலதிகமான பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு அல்லது அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் போக வேணாம், கொடுக்க வேணாம். AOD அப்படிங்கிறது எனி அதர் டீடைல்ஸ் given in the question. இப்போ உங்களோட கொஸ்டின்ல சில வழியில கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சில வழியில ஆல்மோஸ்ட் அவங்க எவ்ரி டைம் அதை கேட்கறது. இப்போ இந்த விஷயங்களை நீங்க உங்களோட நோட்டீஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். One is free to add any relevant information not included in the question. சரியா? இப்போ உதாரணமா சில கேள்வியில அவங்க டேட் தந்திருக்க மாட்டாங்க. சில கேள்வியில டேட் இருக்காது, சில கேள்வியில வென்யூ இருக்காது. டேட் இருக்காது, சில கேள்வியில வென்யூ இருக்காது, சில கேள்வியில அந்த மாதிரியான சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தராம இருப்பாங்க சில வழியில. அப்படி தராம இருந்தாங்கன்னு சொன்னா we don't have to panic about it. அப்ப நாங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. இப்ப டேட் தரலன்னு சொன்னா நீங்க பாஸ்ட் டேட் ஒன்று ஆட் பண்ணிடாம அல்லது அண்டே டேட் ஆட் பண்ணிடாம ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஒரு ஃபியூச்சர் டேட்டை நீங்க ஆட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட டேட்டை நீங்க கெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ யூ கேன் கெஸ் அண்ட் ரைட் ஆஃப் யுவர் ஓன் எனி இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் தராமல் இருப்பாங்கன்னு சொன்னா, இப்போ டேட் தரல அல்லது வென்யூ தரல அல்லது சீஃப் கெஸ்ட் பேர் தரல, ஆனால் சீஃப் கெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லி கீழுக்கு பாயிண்ட்ல தந்திருக்காங்க. அப்படி தந்தாங்கன்னு சொன்னா யூ ஹாவ் டு இமேஜின், நீங்க கெஸ் பண்ணி நீங்க ஒரு சீஃப் கெஸ்ட் எழுதலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படித்தான் நீங்க எழுதணும். ஸோ அவங்க கெஸ்ட் வந்து எழுதுங்கன்னு சொல்லி இருக்கக்குள்ள கெஸ்ட் மேலுக்கு தராமல் இருந்தாலும் கூட நீங்க அதை கெஸ் பண்ணி எழுதுறது நல்லது. அப்ப நீங்க ஒரு சீஃப் கெஸ்ட் அல்லது ஒரு டேட்டு அல்லது ஒரு வென்யூவை நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ரைட்? அப்ப ஒன் இஸ் ஃப்ரீ டு ஆட் எனி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நாட் இன்க்ளூடட் இன் த கொஸ்டின். அதுதான் இது சொல்லுது. அப்ப ஒரு ஆள் வந்துட்டு அந்த கொஸ்டின்ல தராத இன்ஃபர்மேஷன் ஆனா ரிலவெண்ட் டு த நோட்டீஸ் என்று வரமாக இருந்தா அதை நீங்க ஆட் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கும், ஃபீல் ஃப்ரீ பண்ணணும். நீங்க யூ ஹாவ் டு எடிட். The sentence should be short and grammatically accurate. The sentence should be short and grammatically accurate. அப்ப நீங்க எழுதுற சென்டென்ஸ் வந்துட்டு ஷோர்ட்டா இருக்கணும், ரைட் டு த பாயிண்ட் எழுதுங்க, அதோட கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கணும். கிராமட்டிக்கலி கரெக்ட்ன்றது மோஸ்ட்லி நாங்க சாம்பிள் லெட்டர்ஸ் பார்ப்போம், சாம்பிள் நோட்டீஸ் பார்ப்போம். நாங்க அதுல எங்களுக்கு தெரியும் கிராமட்டிக்கல் எங்க பிள்ளை வருதுன்னு சொல்லி. அதோட they should be in the passive voice as far as possible. Okay, அப்ப passive voice சொல்றது நல்லம், பட் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றது பிழை இல்லை. ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றது பிழை இல்லை. நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்ல நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லுங்க, அல்லது passive voice சொல்ல என்ன சொல்ல நீங்க passive voice சொல்லுங்க. பட் passive voice சொல்றது is comparatively better ன்னு சொல்றாரு. ஓகே, அப்ப நீங்க passive voice சொல்றது is better. அப்ப நோட்டீஸ் நாங்க passive voice சொல்றது நல்ல. The notice should be presented within a box. அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல நீங்க பிரசன்ட் பண்ணணும். ஆனா இந்த வித்தின் அ பாக்ஸ்ங்கிறதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சொன்னா, இப்ப நீங்க பாக்ஸ் வந்து இப்படி த்ரோ பண்ணுவீங்க. இந்த பாக்ஸ்ல பிள்ளைகள் there are some important things. இப்ப நீங்க பாக்ஸ் ஒன்று த்ரோ பண்ணக்குள்ள இங்க இருந்தே எழுத தொடங்கிறாங்க. இங்க இருந்தே இந்த லைன்ல இருந்து நீங்க எழுத தொடங்கிறாங்க. ஓகே, அப்ப இடத்துல இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே போல இங்க இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இங்க வரைக்கும் போகும் நல்லமில்லை. அதே மாதிரி இந்த லைன் வரைக்கும் போறதும் நல்லமில்லை. அப்ப always when you write a box, when you draw a box, give some space, some marginal spaces. சரியா?
அப்படி ஒரு ஸ்பேஸ் உண்டு. இங்க இருந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர்ஸ் அப்படி ஒரு ஸ்பேஸ் ஒன்று விடுங்க. இங்க இருந்து விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களோட 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 நோட்டீஸை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது இஸ் பெட்டர், ரைட்? அப்போ அதோட இங்கே நீங்கள் எழுதக்குள்ளையும் ஒரு சென்டென்ஸ், இப்போ நீங்கள் டாப்பிக்கில் எழுதக்குள்ள ஒரு இடத்துல நீங்கள் டாபிக் எழுதியிருக்கீங்க, இது வந்து உங்களோட டாபிக்னு சொன்னால், இப்போ அந்த டாபிக்ல இருந்து ஒரு லைன் விடுங்க, ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த லைன் எழுதணும். ஓகே, அப்போ அடுத்த லைன் எப்படி வருது? ஓகே, அந்த மாதிரி இப்போ இங்கேயும் வந்துட்டு இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும், விட்டுட்டு தான் நீங்கள் எழுதணும். கீழுக்கும் உங்களுக்கு இடம் இருக்கணும், நீங்கள் லைனில் இருக்கக்குள்ள கீழுக்கும் உங்களோட இதில் இடம் இருக்கணும். அப்போ நோட்டீஸ் ஒன்று நீங்கள் எழுதக்குள்ள இன்ஃபர்மேஷனை அப்படியோ கூடுதலாக நெருக்கி எழுத வேணாம். ஓகே, கன்ஜஸ்டடாக வேணாம், ரைட்? அப்போ நெருக்காம நீங்கள் டீட்டெயில்ஸு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வடிவா தெளிவாக ஸ்பேசஸாக எழுதுங்க. அது வந்துட்டு ரீடர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரீடிங் ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதோட உங்களோட நோட்டீஸும் வந்துட்டு கிளியராக இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பாக்ஸில் எழுதணும்ங்கிறதுல இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரைட்? The word limit for a notice is 40 to 50 words. இப்போ 40 to 50 words அப்படின்னு சொல்றது என்ன சொன்னா அந்த பொடியை தான். ஓகே, இப்போ இதில் இருக்கும், இங்கே நீங்கள் உங்களோட டாபிக் எல்லாம் போடுவீங்க, இங்கே உங்களோட ஃபினிஷிங் உங்களோட தேங்கிங் நோட் வரும். அப்போ அப்படி வரக்குள்ள இங்கே இருக்கிற இந்த பொடியை தான் அவங்க 40 to 50 வேர்ட்ஸ்ன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் 45 வேர்ட்ஸ் அப்படி வர மாதிரி 5 சென்டென்சஸ் அல்லது ஒரு 6 சென்டென்சஸ் மேக்ஸிமம் 5 அல்லது 6 லைன்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதுவீங்கன்னு சொன்னால் தட் வுட் பி இனஃப். ஓகே, இப்போ 5 லைன்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். தட் வுட் பி இனஃப். ஸோ the word limit is okay, and information given in a notice must be clear and should not cause any misunderstandings or confusion. அப்ப நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு must be clear. அது வந்துட்டு கட்டாயம் கிளியரா இருக்கணும். அதை வாசிக்கிறார்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் அல்லது கன்ஃபியூசனும் வரக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் எழுதக்குள்ள அதை நாங்கள் பசிவ் வாய்ஸில் எழுதுறது காரணமும் அதுதான். அப்போ நாங்கள் சில வேளைகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராது. ஸோ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் எழுதினாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அல்லது கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அல்லது கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணுமாக இருந்தால் யூ ஹேவ் டு டு ஒன் திங், மேக் யுவர் சென்டென்சஸ் சிம்பிள். சரி, அப்போ ஒரு சென்டென்ஸில் மேக்ஸிமம் 5 அல்லது 6 வேர்ட்ஸ் வர மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்ட் வேர்ப் கம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்சஸை நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். 2 சொற்களை அல்லது 2-3 சென்டென்ஸ்களை நீங்கள் நினைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ அப்படி நீங்கள் செய்யக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட சென்டென்ஸ் வந்துட்டு வில் பி கன்ஃபியூசிங். சரிதானே? அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டான சென்டென்சஸ் உருவாக்க வேணாம். நோட்டீஸ் ரைட் பண்ணக்குள்ள மேக் ஆல்வேஸ் சிம்பிளஸ்ட் அல்லது ஸ்மாலஸ்ட் சென்டென்ஸ் பாசிபிள். சரி, அப்போ சிம்பிளான சென்டென்சஸ் நீங்கள் எழுதுங்க. ஒரு சென்டென்ஸை நீங்கள் எழுதுங்க. ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஃபினிஷ் வித் ஃபுல் ஸ்டாப். அப்படியே ஒரு சென்டென்ஸை முடிச்சுட்டு அடுத்த சென்டென்ஸுக்கு போங்க, அடுத்த சென்டென்ஸுக்கு போங்க, அடுத்த சென்டென்ஸ் போங்க. ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக சென்டென்சஸ் நீங்கள் எழுதக்குள்ள கன்ஃபியூஷன் வராது. அதோட உங்களோட நோட்டீஸ் வந்துட்டு கிளியராகவும் இருக்கும். A notice must be catchy and appealing. So eye catching அல்லது catchy அல்லது appealing. அப்போ ஆட்களை பார்த்த உடனே உங்களோட நோட்டீஸ் வந்துட்டு அவங்கள கவர்ந்து எடுக்கணும். So it should attract the reader's attention at once. அப்போ ஒரு முதலாவது பார்க்குற நேரத்திலேயே உங்களோட நோட்டீஸை வாசிக்கணும் என்று அவருக்கு தோணணும். அப்படி வாசிக்கணும் என்று தோணணும்னு சொன்னால் நான் முதல் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எல்லாம் சரியா இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல நோட்டீஸ் எழுதியிருக்கணும், டைட் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும், இடையில உங்களோட 2 சைட்லையும் மேலுக்கு கீழுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸாக இருக்கணும், வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். உங்களுக்கு சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதக்குள்ள தான் உங்களுக்கு ரீடரோட அட்டென்ஷன் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். இன்க்ரீஸ் த விஜுவல் அப்பீல்
of your notice by using bold letters, catchy slogans, striking words and phrases. அப்ப நீங்க உங்களோட வாசிக்கிற ஆக்கள அட்டென்ஷனை நீங்க எடுக்கணும்னு சொன்னா போல்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ், போல்ட் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், அந்த மாதிரி. போல்ட் லெட்டர்ஸ்ன்றது தடிப்பமான எழுத்துக்கள் என்ன. அப்போ நீங்கள் எழுதக்குள்ள மேலால் இன்னொருக்கா நீங்கள் நோட்டீஸ் ஒன்று எழுதிட்டு மேலால் இன்னொருக்கா நீங்கள் நோட்டீஸ் ஒன்று எழுதி விடலாம். ஓகே, அண்டர்லைன் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு இன்னொருக்கா நீங்கள் போல்ட் ஆக்கிட்டு அதை அண்டர்லைன் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு அதில் கூடுதலாக ரீடர்ஸில் அட்டென்ஷன் நீங்கள் ப்ரோ பண்ணிடும். கெச்சி ஸ்லோகன்ஸ், கெச்சி ஸ்லோகன்ஸ், அதாவது ஸ்லோகன்ஸ், ப்ரைசஸ், அந்த மாதிரி நல்ல ஸ்லோகன்ஸ், நல்ல வசனங்களை நீங்கள் அதில் ஆட் பண்ணுறது. சரிதானே? இப்போ ஆல்ரெடி சொல்லப்பட்ட சில நல்ல வசனங்கள் இருக்குன்னு. இப்போ லெட்ஸ் சேவ் த நேச்சர் அப்படின்னு சொல்றது, இல்லாட்டி சேவ் த நேச்சர், இல்லாட்டி சேவ் வாட்டர், அப்படி ஏதாவது. இப்போ நீங்கள் வாட்டர் சம்மந்தமாக, வாட்டர் சேவிங் சம்மந்தம் வரப்போறீங்கன்னு சொன்னால் அப்படி ஏதாவது ஒரு கெச்சி ஸ்லோகன் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறது. ஸ்ட்ரைக்கிங் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ், அப்போ அதே மாதிரி ஆக்களை கவரக்கூடிய வேர்ட்ஸும் ப்ரைசஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறது. That's really good. It's a bit of advanced one. But உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளான சென்டென்ஸ் எழுதுறது better. Standard abbreviations are allowed. Standard abbreviations அப்படின்றது, abbreviations are not usually allowed, but standard abbreviations அப்படிங்கிறது என்ன சொன்னால் உங்களோட உதாரணமாக இப்போ யூனிசெஃப் அப்படின்னு வர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்ரிவியேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கூடுதலான இதை வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் வந்துட்டு மகாவித்யாலயம் இருக்குது, அதுக்கு நாங்கள் எம்வி என்று யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். தட் ஆர் ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. அப்போ எங்களோட கான்டெக்ஸ்டில் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஒன்ஸுங்கிறதால நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மார்க்கிங் ஸ்கீம் ஒன்று இவங்க தந்திருக்காங்க. திஸ் இஸ் பிஎஸ்என் மார்க்கிங் ஸ்கீம். But I think it would probably be the same one for us also. The name of the organization, notice, the heading and the date. If the name of the organization, notice and the heading and date you mention panninga, you will get 2 marks. The name and the designation of the person writing, adukku half marks. The place the notice within a box, placing the notice within the box, அப்போ உங்களோட நீட்னஸுக்கு half marks, and content and language-க்கு 2 marks, அப்போ totally 5 marks. Okay, so this should be I assume this should be the same for us also. அப்போ content and language-க்கு 2 marks கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட நோட்டீஸ் அவுட்லைனுக்கு 2 marks கிடைக்கும். அதே மாதிரி நீட்னஸுக்கு 1 marks கிடைக்கும். அவர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 5 marks கிடைக்கும். Adherence to the word limit is important. அதாவது word லிமிட்டுக்கு நீங்க word லிமிட்டுக்குள்ள நீங்க எழுதுறது is important. If the candidate exceeds the word limit by 2 or 3 words, half marks is deducted. அப்ப 52 53 words வரக்குள்ள half marks குறையுது. Okay, half marks குறையுது. Right? அதுல என்னன்னு சொன்னா இப்ப சில நோட்டீஸ் வந்துட்டு இட் வுட் ரிக்வயர் சம் மோர் வேர்ட்ஸ். சரியா? அப்போ அவங்க கேட்கறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சில நேரம் தேவைப்படும். அப்படியான சிச்சுவேஷன் வரக்குள்ள அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் நாங்கள் 50 வேர்ட்ஸுக்குள்ளது முடிக்கணும். அப்போ 45 வேர்ட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணிட்டோம்னு சொன்னால் 48 49 50 வேர்ட்ஸ் வரைக்கும் போகலாம். அதோட 40 வேர்ட்ஸை விட குறையவும் எழுத வேணாம். ஸோ 40க்கும் 50 வேர்ட்ஸுக்கும் இடையில எழுதுறது பாருங்க. If he or she exceeds word limit by 4 or more words, 1 marks is deducted. அப்ப 4 அல்லது 5 அதை விட கூட மார்க்ஸ் போகும்னு சொன்னா ஒரு வேர்ட்ஸ் போகும்னு சொன்னா 1 மார்க்ஸ் குறைக்கிறாங்க. வேல்யூ பாயிண்ட்ஸ் இன் a notice. அப்ப இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு are considered to give marks. ஓகே, அப்ப டேட் இருக்கணும், டைம் இருக்கணும், வென்யூ இருக்கணும், அஜெண்டா இருக்கணும், எப்ப எங்க நடக்க போகுது, யார் வர போறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், பர்பஸ் இருக்கணும், who to attend, யார் எலிஜிபிள்ங்கிறது இருக்கணும், கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன நடக்க போகுதுங்கிற ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் தரப்பட்டிருக்கணும்.
அப்போ இதுவளவு வந்துட்டு ஆர் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். இப்போ நாங்கள் நோட்டீஸ் வந்துட்டு கேன் பி ரிட்டன் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் நோட்டீஸ் எழுதலாம் நீங்கள். ஆர்டிக்கல் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். அப்போ ஒரு விடயம் ஒன்று எங்களுக்கு லாஸ் ஆகிட்டுது, அதை நாங்கள் ஃபவுண்ட் பண்ணுறோம். லாஸ் ஆகினதுக்கு எழுதலாம், அதே மாதிரி ஃபவுண்ட் பண்ணதுக்கும் எழுதலாம். இப்போ ஒரு ஆள் லாஸ்ட் ஆக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் லாஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லி எழுதுவார். இப்போ லாஸ் பண்ணினோட கண்டுபிடிச்சாருன்னு சொன்ன ஒரு ஆள் அவர் நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இது உரிய ஆள் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஸோ இந்த மாதிரியான இதில் வந்துட்டு டேட் இருக்கும், டைம் இருக்கும், பிளேஸ் இருக்கும், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், அதாவது அந்த லாஸ் பண்ணின அல்லது கண்டுபிடிச்ச அந்த பொருளோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்கும், கண்டென்ட்ஸ் இருக்கும். ஹூ டு கான்டாக்ட், அது வென் அண்ட் வேர், யாரை கான்டாக்ட் பண்ணணும், எங்கே கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் நோட்டீஸ் வந்து எழுத போகிறீங்கன்னு சொன்னால், என்னுடைய இது காணாமல் போயிட்டுது, இதை கண்டுபிடிச்சாக்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் யார், எந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், நான் ஒரு வாலெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், நான் ஒரு வாலெட் ஒன்று கண்டு எடுத்தேன், அந்த வாலெட் நான் இடத்துல எடுத்தேன், இன்ன கலரில் இருக்குது, அது உரிய ஆள் வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இங்கே கான்டாக்ட் பண்ணலாம், இத்தனை மணிக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ரெண்டாவது கேட்டகரி இவெண்ட்ஸ். இவெண்ட்ஸில் வந்துட்டு நேம் கொடுக்கணும், நீங்கள் டேட் கொடுக்கணும், ஒகேஷன் கொடுக்கணும், என்ன என்ன ஈவெண்ட், டைம், வென்யூ, பிளேஸ், டைம், எலிஜிபிலிட்டி யார் வரலாம், கான்டாக்ட் அட்ரஸ், அதோட ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதையும் கொடுப்பீங்க. அதே போல் டூர்ஸ், கேம்ஸ், எக்ஸிபிஷன்ஸ். இப்போ இது வந்துட்டு இன்னும் ஒரு டைப் ஆஃப் நோட்டீஸ் we can write. நேம் அண்ட் நேச்சர், ரைட், எங்கே என்ன டூரோட பேர் அல்லது கேம்போட பேர் அல்லது எக்ஸிபிஷன் பேர், அதில் நேச்சர், நாங்கள் என்ன மாதிரியான டூர் போகிறோம் அல்லது என்ன மாதிரியான கேம்ப் அட்டென்ட் பண்ண போகிறோம் அல்லது என்ன மாதிரியான எக்ஸிபிஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஒகேஷன், என்ன மாதிரியான ஒகேஷன், எங்கே, வென்யூ, டேட், எப்போ, ஆப்ஜெக்டிவ், இன்ஃபர்மேஷன், இன்விடேஷன், அப்பீல். அப்போ அதில் ஆப்ஜெக்டிவ் என்ன, அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், அது சம்பந்தமான இன்விடேஷன், அது சம்பந்தமான அப்பீல், அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். என்ட்ரி ஃபீ இருந்தால் என்ட்ரி ஃபீ அல்லது ஃப்ரீங்கிறதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி டைம் டியூரேஷன் வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். கான்டாக்ட் அட்ரஸ், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம் நாங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் இப்போ நாங்கள் பார்ப்போம் சிம்பிள் நோட்டீசஸ். Simple notices. The Residents Welfare Association Green Park is organizing a holy fiesta in the locality. As the president of the association, draft a notice in not more than 50 words informing the residents about the same. Give other essential details too. இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு டேட் தரல, பிளேஸ் அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தரப்படலை. ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தரப்படாத நிலையில் நீங்கள் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கெஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, அப்போ இவர் கெஸ் பண்ணிங்க எழுதியிருக்காரு. ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், தட் இஸ் த அத்தாரிட்டி ரைட்டிங் தி நோட்டீஸ். அப்போ இவங்க வந்து ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அத்தாரிட்டி. இப்போ நீங்கள் எழுதக்குள்ள பிள்ளைகள் இதில் கட்டாயம் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விடுங்க, சரியா? அப்போ இங்கே வந்துட்டு கட்டாயம் ஒரு ஸ்பேஸ் வந்து இடத்துலேருந்து விடம் வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டு, ஒரு 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 1/2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் ஒன்று விடுங்க இந்த பாக்ஸில் இருந்து. ஓகே, அப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இடத்துலையும் ஒரு லைன் ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கு எழுதி நோட்டீஸ் எழுதுங்க. இந்த நோட்டீஸில் வந்து நீங்கள் இதை கேபிட்டல் எழுதுங்க. கேபிட்டல் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி விடுங்க. அது ஓகே, கேபிட்டல் எழுதிட்டு 7 மணி சொன்னால் அதை நீங்கள் போல்டாகவும் ஆக்கி விடலாம். இன்னொருக்கா அதுக்கு மேலே எழுதி விடலாம். டேட் எழுதக்குள்ள பிள்ளைகள் ஆல்வேஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட் எழுதக்குள்ள இப்படி மந்த்தை நீங்கள் ஷார்ட் பண்ணியும் எழுதலாம் அல்லது நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் எழுதலாம். மந்த்தை நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. டிஜிட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். இப்போ 10/1/2020 அப்படின்னு சொல்லி எழுத வேணாம். ஓகே, அப்போ தீஸ் ஆர் ராங் ரைட்டிங். ஓகே,
அப்போ நாங்கள் எழுதக்குள்ள நோட்டீஸுக்கு டேட் எழுதக்குள்ள எப்பயும் மந்த்தை நாங்கள் சுருக்கமாகவோ அல்லது ஃபுல்லாகவோ எழுதுவோம். சிலாக்கள் 10th January 2020 அப்படின்னு எழுதுவாங்க, அதுவும் ஓகே சரிதானே, ரைட். அப்போ டாபிக் ஆஃப் த நோட்டீஸ் என்ன சொன்னால் ஹோலி ஃபியஸ்டா. அப்போ ஹோலி ஃபியஸ்டா இதையும் நீங்கள் விரும்பினா யூ கேன் அண்டர்லைன், இதையும் நீங்கள் விரும்பினா யூ கேன் அண்டர்லைன். ஓகே. The Residents Welfare Association is organizing a holy bash in the colony as per the following details. இது வந்துட்டு வெரி சிம்பிள் நோட்டீஸ் ஒன்று. நீங்கள் இப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னு சொன்னால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். டேட் இந்த இருக்குது, அவர் தெரல டேட், பட் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. டைம் இந்த இருக்குது, நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. வென்யூ நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. The residents are requested to come along with their family and friends and add colors to the rejoicings. Okay. அப்போ இவ்வளோதான் மெசேஜ், ரைட்? இவ்வளோதான் மெசேஜ். அப்போ residents are requested to come along with their families and friends and add colors to the rejoicings. சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இது வந்துட்டு இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ இவர் இங்கே இந்த அண்டை சேர்த்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் நிறைய சப்ஜெக்ட் யூஸை குறைச்சிருக்காரு. அப்போ இங்கே வேர்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி நாங்களும் ரெடியூஸ் பண்ண பழகணும். அப்போ இங்கே இந்த இதில் வந்துட்டு ரிக்வெஸ்டட் டு கம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நல்ல பேட்டர்ன். இப்போ இதை நீங்களும் பாவிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அப்போ நீங்கள் எழுதக்குள்ள பிள்ளைகள் இதுல இருந்து ஸ்பேஸ் விடுவீங்க. ஓகே. அப்புறம் இங்கே ஸ்பேஸ் விடுவீங்க, இங்கே இடத்துல ஸ்பேஸ் விடுவீங்க, இதில் ஸ்பேஸ் விடுவீங்க. ஓகே. அவங்க இங்கே டைப்பிங்ன்றதால அவங்க கொஞ்சம் அந்த ஸ்பேஸை பார்த்துருக்காங்க. பட் வி நீட் டு லீவ் சம் ஸ்பேசஸ் தேர் அட். ஓகே. ரிஜாய்சிங் அப்படின்றது வந்துட்டு களியாட்டம், கொண்டாடுறது. எங்களோட கொண்டாட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்க, எங்களோட கொண்டாட்டத்துக்கு நீங்களும் கலந்து கொள்ளுங்க. கொண்டாட்டம், ரிஜாய்சிங்ஸ். வெரி குட், ரைட். அப்போ கீழுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவரோட ரவி. ஓகே. அண்ட் இங்கே ரவிக்குமார் ரெண்டு போட்டிருக்காரு. இது 2 தரம் தேவையில்லை, நீங்க ஒரு தரம் எழுதினா போதும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மர்வா. இத நாம பாராகிராஃபாவும் எழுதலாமா? எழுதலாம், பாராகிராஃபும் எழுதலாம். ஓகே சார், थैंक यू. இப்போ நாங்க லெட்ஸ் லுக் அட் திஸ் ஒன். டெல்லி பப்ளிக் ஸ்கூல், நியூ டெல்லி. இது வந்துட்டு அவங்க எழுதுறாக்களோட அத்தாரிட்டி, என்ன யார் எழுதுறாங்கங்கிறது. ரைட். அண்ட் நோட்டீஸ், இதை நாங்கள் எழுதக்குள்ள வில் லீவ் சம் ஸ்பேஸ். இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவோம், இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ரைட், லெட் மீ மார்க் தோஸ் ஸ்பேஸ் பிளேசஸ். இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ். ரைட், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும். Okay, these spaces are very important. These spaces are very important. அது உங்களோட நோட்டீஸை வந்துட்டு கிளியராக ஈஸியாகி காட்டும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் 13th April. இங்கே வந்துட்டு பாருங்கள், டேட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக, மந்த்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். 13th April 2007, மீட்டிங் ஆஃப் சயின்ஸ் சொசைட்டி. மீட்டிங் ஆஃப் சயின்ஸ் சொசைட்டி. ஒவ்வொரு லைன்ஸுக்கும் விட தேவையில்லை, இப்போ இங்கே இருக்கிற இந்த சாப்டர், இந்த பாடிக்கு நீங்கள் ஒரு லைனில் எழுதினா போதும். நீங்கள் இதை நீங்கள் வளமை எழுதுகிற மாதிரி எழுதுவீங்க. பட் இங்கே இருக்கிற இதுகளுக்கு மட்டும் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் தான் நீங்கள் லைன் விடுவீங்க. இப்போ இங்கேருந்து மேலுக்கு லைன்லேருந்து ஒரு
ஒரு லைன் விடுவீங்க. இப்போ இப்படி தானே உங்களோட நோட் புக் இருக்கும். எக்ஸாம்பிள் டு சே, லெட்ஸ் சி, உங்களோட நோட் புக்கில் இப்படி லைன் இருக்கும். ஓகே, இப்படி லைன் இருந்தா ரைட். Okay, let me draw it for you. All lines. Okay, இப்படி லைன் இருக்கு. இப்படி லைன் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் ரைட், இப்போ வந்துட்டு இங்கே மேலிருந்து விடம் வரைக்கும் ஒரு லைனை நீங்கள் விடணும். இந்த லைனை விட்டுட்டு தான் இந்த ஹெட்டிங்கை நீங்கள் இந்த லைனில் எழுதணும். அதே மாதிரி இந்த லைனை விட்டுட்டு நோட்டீஸுங்கிறத இதில் எழுதணும். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு எழுதியே காட்டுறேன். இப்போ இதிலிருந்து வரும் இந்த டெல்லி என்கிற அந்த டாபிக் வரும். ஓகே, அதுபோல் நோட்டீஸுங்கிறது இங்கே வரும். ஓகே, அப்போ மீட்டிங் சொசைட்டிங்கிறது இங்கே வரும். மீட்டிங் ஆஃப் சயின்ஸ் சொசைட்டி தான் இப்போ சிம்பிள் எழுதுறேன், இப்படி வரும். பிறகு நீங்கள் மற்ற இந்த டீட்டெயில் அவ்வளவும் உங்களோட வளமையை வார மாதிரியே வரும். வளமையை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். டேட் நீங்கள் எழுதக்குள்ள இதில் நீங்கள் டெல்லி என்று எழுதியிருப்பீங்க, இங்கே நீங்கள் நோட்டீஸ் என்று எழுதியிருப்பீங்க. இந்த நோட்டீஸ்லேருந்து ஒரு லைனை விட்டு கீழே இந்த லைனில் எழுதுங்க. ஓகே, இந்த லைனில் எழுதுவீங்க டேட்டு. ஓகே, அப்போ நாங்கள் இன்னும் பார்ப்போம், நாங்கள் திரும்ப பார்ப்போம். பட் பார்க்க நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் ஈஸியாக. நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து நாங்கள் எழுதி பார்ப்போம் அதில். ஓகே, ஸோ தட் வில் பி எட் ஈஸியர் அண்ட் பெட்டர். ரைட், ஸோ இவர் சொல்கிறாரு மீட்டிங் ஆஃப் சயின்ஸ் சொசைட்டி, அது எங்களோட டைட்டில். ஓகே, இதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். நாங்கள் டைட்டில் எழுதக்குள்ள அண்டர்லைன் பண்ணி விடுவோம். நான் ரெட்டால் எழுதுறது உங்களுக்கு தெரியணுன்றதால நீங்கள் ப்ளூவால் எழுதலாம், ரெட்டால் எழுதணும் இல்லை. பட் இஃப் யூ லைக் யூ கேன் அண்டர்லைன் இட் வித் ரெட் பென். சரிதானே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். இதை எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மர்வா. இதுல இப்ப ப்ளூவும் பிளாக்கும் ரெண்டு கலர் பென் யூஸ் பண்ணலாமா? ப்ளூவும் பிளாக்கும் யூஸ் பண்ண நல்ல, ரெட்டை யூஸ் பண்ணுறதை விட. ஓகே, பட் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்க, தட் இஸ் பெட்டர். அல்லது பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க, தட் இஸ் பெட்டர். பிளாக்னு சொன்னால் நீங்கள் அதில் லைன் பண்ணி காட்டலாம், அப்படி டபுள் லைன் அல்லது கொஞ்சம் திக் லைன் ஆகலாம் இதை. அதே மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் எழுதிட்டு அதை நீங்கள் போல்ட் பண்ணி விடலாம். இதை நீங்கள் கேபிட்டல்லையும் எழுதலாம். மீட்டிங் ஆஃப் சொசைட்டி, சயின்ஸ் சொசைட்டி, அதை நீங்கள் கேபிட்டல்லையும் எழுதிட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி விடலாம், அதுவும் இஸ் ஓகே. ஓகே, அதாவது அது கான்செப்ட் என்னன்னு சொன்னால், உங்களோட நோட்டீஸ் வந்துட்டு கெச்சியாக இருக்கணும். உங்களோட நோட்டீஸ் வந்துட்டு தட் ஷுட் ட்ரோ த அட்டென்ஷன் ஆஃப் த ரீடர். அப்போ அது வந்துட்டு ரீடர் த அட்டென்ஷன் அது வந்து ட்ரோ பண்ணணும். அப்படி ட்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அது டீசென்டானதாக, ஒரு டிசிப்ளினானதாக இருக்கணும், அது ஒரு எத்திக்கலானதாக இருக்கணும். அப்போ அதுக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் ட்ரோ பண்ணணுன்றதுக்காண்டி இந்த எம்மை கொண்டு போயிட்டு ஒரு வேறு விதமாக அப்படியெல்லாம் எழுதி இப்படி எழுதுறது, இப்படியெல்லாம் எழுதி அப்படியெல்லாம் செய்யறதில்ல. ஸோ தட் இஸ் திஸ் இஸ் இன்டீசென்ட் யூஸ் ஆஃப் the language. அப்போ அப்படி எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. பட் வீல் யூஸ் வித் த ப்ராப்பர் ரைட்டிங் அண்ட் we can do some modifications like இதை நாங்கள் போல்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செய்கிறது, அதில் நாங்கள் செய்யலாம். சரி தானே? அப்போ அப்படி செய்வோம் நாங்கள். இதில் நீங்கள் நான் ரெட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ரெட் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெட் பென் யூஸ் பண்ண வேணாம். யூ யூஸ் யுவர் பிளாக் அல்லது ப்ளூ பென். ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள், தட் இஸ் பெட்டர். On the occasion of National Science and Technology Day, ஓகே, இப்போ இதில் வந்துட்டு on the occasion of சொல்லி போட்டிருக்காரு அவர். நீங்கள் இந்த on the occasion of அப்படிங்கிறத நீங்கள் விரும்பின எழுதலாம், அல்லது உங்களோட வேர்ட்ஸ் கூட வரும்னு சொல்லி நீங்கள் எழுத தேவையில்லை. on National Science and Technology Day என்று சொல்லி சொன்னாலும் போதும். The school has decided to organize a fair. All other bearers are requested to attend a meeting in the school library on 16 April 2005. இது வந்துட்டு பிள்ளைகள் அவர் அந்த டேட்டை டிஜிட்ஸில் சொல்லலை, பேராக சொல்கிறாரு ஏப்ரல்ன்றதை. அதை நீங்கள் கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. at 10 AM
to discuss the arrangements for the fair. அப்ப என்னத்துக்கு அவங்க மீட் பண்ண போறாங்க? To discuss the arrangements. Vikram Singh, Secretary, Science Society. இவரும் இது பண்ணிருக்காரு, ரைட்? அது நாங்க பார்ப்போம். So these are something we found from this article. But இப்போ நாங்க let's look at PDF. Okay. இது எங்கட அடுத்த கைட்லைன் உண்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், ரைட்? இதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸால் தரப்பட்ட ஒரு லேர்னர்ஸ் கைட். இது ஒரு லேர்னர்ஸ் கைட். இப்போ இங்கே வந்துட்டு நிறைய 12 ஆக்டிவிட்டீஸ் தந்திருக்காங்க இவங்க. இந்த 12 ஆக்டிவிட்டீஸும் அவுட்ஸ்டாண்டிங். இந்த 12 ஆக்டிவிட்டீஸையும் நாங்கள் செஞ்சு முடிப்போம்னு சொன்னால் we would definitely score 5 marks in our exam. ஓகே, அப்போ இதில் பாருங்க, இதில் அவங்க எல்லா possible types of கொஸ்டின்ஸையும் நோட்டீஸ் ரைட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக ஆக்டிவிட்டி 1 சொல்லுது, read the notice and underline the important words related to date, time, venue, purpose and convener. ஓகே, அப்போ இதில் இருக்கிற இந்த மெசேஜ், இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவையும் அவர் உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லியிருக்காரு, ரைட்? இப்போ நாங்கள் இந்த நோட்ஸை வாசிச்சு பார்ப்போம். ஓகே, are you all reading it? I allow you to read it, please. I request you to read it, please. Because இதுக்கு பிறகு வாரதெல்லாம் நாங்கள் தான் செய்ய போகிறோம். So for another 2 hours we are going to do all the works together. கன்வீனர் அப்படி என்றால் யாரு? கன்வீனர் என்றால் ஆர்கனைஸ் பண்றாள், ஹோஸ்ட். கன்வீனர் என்றால் ஹோஸ்ட். கன்வீனர் என்றால் தான் அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றவர். Right. Mr. C.I. Henry, let me read it for you. நோட்டீஸ் இங்கே போட்டிருக்கார். பட் நம்மடாக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களோட புக்கிலையும் சரி, அவங்க மேலுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் எழுதலை. இப்போ இங்கே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் இல்லை அந்த மேலுக்கு. அப்போ யார் எழுதுறாங்க அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் பேர் இதில் இல்லை. திஸ் இஸ் அ பிட் ஆஃப் இன்டீசன்ட் வே, சரி தானே? நீங்கள் அப்படி எழுத வேணாம், நீங்கள் எழுதக்குள்ள நீங்கள் வந்துட்டு இப்போ ஹென்ரி PHI ஆஃப் ஹோமாகாமர். ஓகே, அப்போ இதில் நீங்கள் எழுதக்குள்ள யூ மென்ஷன் public health inspector office, சரிதானே? ஸோ அப்போ இங்கிருந்த அந்த மெசேஜ் போகுது. அப்போ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கக்குள்ள ஆக்களுக்கு தெரியும், ஓகே இந்த நோட்டீஸை நாங்கள் வாசிக்கணும்னு சொல்லி. என்ன இப்போ இது இல்லாமல் நீங்கள் இந்த நோட்டீஸை வாசிச்சு பாருங்க, இந்த நோட்டீஸில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இல்லாத மாதிரி இருக்கு. இந்த நோட்டீஸை நான் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ இதில் நாங்கள் அந்த சப்ஜெக்ட், அந்த டாப்பிக்கை போகிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். தட் இஸ் பெட்டர். நீங்கள் ஓ லெவலில் உங்களுக்கு அதில் ஒரு மார்க்ஸ் குறைய வந்தாலும் தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். சரி தானே? நீங்கள் எப்படி நீங்கள் படிக்கிறது உங்களோட ஃபியூச்சருக்கு நல்ல. பட் அதில் மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, அவங்க குறைக்கவும் முடியாது. ஓகே, நோட்டீஸ். Mr. C.I. Henry, the PHI of Homagama, will be invited to inform the villagers about COVID-19. All the villagers are requested to be present on 7th August at 10:30 a.m. in the community hall of Mulligama. Okay, right. So இது வந்துட்டு எங்கட ஒரு நோட்டீஸ், சரியா? இதில் வந்துட்டு டேட் என்ன,
7th of August. 7th of August. அப்போ 7th of Augustங்கிறது டேட். இதில் இவங்க இங்கே டேட் சொல்லலைண்ணே, இதுலையும் டேட் சொல்லலை. ஓகே, நீங்கள் டேட் சொல்லுங்கள். சரி தானே, இங்கே நீங்கள் எழுதக்குள்ள டேட் கட்டாயம் சொல்லணும். அவங்க டேட் தரலாட்டிலும் உங்களுக்கு அவங்க டேட் தந்திருக்கலன்றாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கெஸ் பண்ணி எழுதுங்க ஒரு டேட்டு. சரிதானே, அது வந்துட்டு பிள்ளை இல்லை. ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஆகஸ்ட். அப்போ இது வந்துட்டு ப்ரோக்ராம் டேட். இது டைம் எப்போ? 10:30 AM. 10:30 AM. வென்யூ எங்க? Community Hall of Mulligama. Community Hall of Mulligama. ஓகே, பர்பஸ் என்ன? To inform about the COVID-19. Very good. To inform villagers about COVID-19. To inform the villagers about the COVID-19. ஸோ இதான் அதோட எசன்ஸ். அப்போ உங்களுக்கு சில வேளையில் இப்படி ஒரு நோட்டீஸை தந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகே, இந்த முறை ஓ லெவல் எக்ஸாமில் இப்படி ஒரு நோட்டீஸை தந்துட்டு இப்படி கேள்வி கேட்பாங்க. ஓகே, நான் உங்களை எல்லாருக்கும் இதை அனுப்பி வைப்பேன். நான் இந்த நோட்டீஸ் எக்ஸசைஸை நான் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். ஓகே, அப்படி கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு யாருக்காவது நோட்டீஸ் வரலன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு நோட்டீஸ் எக்ஸசைஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போடுங்க வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு அதை ரீசென்ட் பண்ணுவேன். அப்படி சென்ட் பண்ணாமல் போயிருந்தா, in case if I fail to send it to you. If I fail to send it to you, நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன். ரைட், ஆக்டிவிட்டீஸ் 2. ஓகே, ரீட் த, ஓகே அதில் டைப்பிங் மிஸ்டேக் வந்துருக்கு. Read the following sentences and match with the word given within bracket. ஓகே, அப்போ ப்ரீக்கெட்டில் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இருக்கிற இந்த சென்டென்சஸுக்கு நாங்கள் மேட்ச் பண்ணணும். The parent teachers meeting is in the main hall. இது என்ன? Venue. Very good. That's about venue. அடுத்தது, it is held at 3:30 PM. Time. It is held on 17th September 2020. Date. Good. It is to hand over the progress report card. Purpose. Secretary. Convener. Excuse me, sir. Yes. செக்ரட்டரிக்கு மேல அந்த ஹெடிங், நோட்டீஸுக்கு மேல போடுற ஹெடிங்கும் அது எப்படி பார்த்து போடுறது? செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி இப்ப மேல ஹெடிங் போடுறமல்லவா நோட்டீஸுக்கு மேல, அது எப்படி பார்த்து போடுறது? உங்களோட டாபிக்கை பொறுத்து இருக்காது. நாங்க இன்னும் மற்ற நோட்டீஸ் பார்க்கல, நான் சொல்றேன் உங்களுக்கு அது கேள்வி. வெரி குட் கொஸ்டின் அது. ஓகே சார். All right. So activity 3, read the following sample notices and fill in the grid. Okay, அப்ப இதை நாங்க வாசிச்சு இந்த கிரிட்டை நிரப்பட்டாமல் சொல்றாரு. பாப்போம் என்ன சொல்றாருன்னு சொல்லி. நோட்டீஸ். ஓகே, நீங்க எழுதக்கூடிய இங்க ஒரு டேட் போடுவீங்க, அதுக்கு டாபிக்கும் போடுவீங்க, இடவழி விட்டு எழுதுவீங்க நல்ல வடிவா. There will be a meeting on 11th September 2020 at 10:30 AM in the main auditorium to organize the annual health camp. All grade 11 students are invited. Secretary, Health Society. Okay, Secretary, Health Society. அதை சொல்லாரு. 2 சொல்லப்படுதுன்னு சொன்னா, notice the Writers Club of Martala Central College is going to conduct the best writer competition on 21st of September. இதுவும் நல்ல வே ஆஃப் ரைட்டிங் டேட். சரிதானே? அப்போ ஸ்ரீலங்காவில் இந்த டேட்டை வந்துட்டு விரும்புகிறாங்கண்ணே. இந்த இதுலேயும் அவர் 11th September 2020 சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் யூகே வே ஆஃப் ரைட்டிங் லெட்டர்ஸ். இதை நீங்கள் எழுதலாம், இப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட
நோட்டீஸ்லையும். ஓகே, அப்போ 2:30 in college main hall, secretary writers club. Notice we have organized a Shramadana campaign to eradicate the dengue menace. ஓகே, அப்போ டெங்கியை நாங்கள் இல்லாமக்கிறதுக்கு சிரமதானம் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். டேட் 13 August 2020, 13th August 2020, time from 8:30 a.m. to 2:30 p.m. Venue school premises. Please bring the tools. Please bring the tools. Right, secretary nature club. Fourth சொல்லுது, notice the grade 11 students of Vijita Vidyalaya have organized a farewell ceremony on 14th October 2020 at 1:30 p.m. in the main hall. In main hall. சரியா? In main hall. நீங்க இதை யூஸ் பண்ண தேவையில்லை. In main hall. The purpose is to facilitate Mrs. E.P. Nugewala, the former sectional head. All grade 11 students are invited. Section head, grade 11. Okay. So, என்ன கேள்வி கேட்கிறார் இவரு? Read the following sample notice and fill in the grid. Okay, here is the grid. இங்கே வந்து date, time, venue, purpose, convener யார் அனுப்புகிறாங்கன்னு. அப்போ டேட்டில் நீங்கள் எப்போன்னு சொல்லுவீங்க, டைம் எத்தனை மணிக்குன்னு சொல்லுவீங்க, வென்யூ எங்கள் லொக்கேஷனை சொல்லுவீங்க, பர்பஸ் எதுக்காகன்னு சொல்லுவீங்க, convener யார் அனுப்புகிறான்னு சொல்லுவீங்க. ரைட், லெட்ஸ் லுக் அட் த ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன்ல சொல்லுங்க அப்போ எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லிடு. Day 14th of October. Right, இதான் எங்களோட ஃபோர்த் நோட்டீஸ். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். டேட் என்ன? 14th October 2020. 14th of October 2020. Good job. Time? 1:30 p.m. 1:30 p.m. 1:30 p.m. Good job. Venue? Main hall. Main hall of and சொல்லி நீங்க ஸ்கூல்ல பேர் சொல்லலாம். சரி, அப்படி நீங்க சொல்லணும் நினைச்சா, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மெயின் ஹாலிடம் சொல்லலாம். பர்பஸ்? Farewell ceremony. அதுல பர்பஸ் என்ன தந்திருக்காங்க? The purpose is to felicitate Mrs. E.P. Wala. To Felicitate meaning is sir? Felicitate என்றது வந்துட்டு to kind of thank அல்லது appreciate பண்றது, felicitate பண்றது, appreciate பண்றது. ஓகே, அவங்க செஞ்ச சேவையை பாராட்டுறது. ஓகே, felicitate பண்றதுக்கு. கன்வீனர் யாரு? Sectional head. Sectional head. Very good. Excellent. So that's about it. And அதை நீங்க சேவிங் நான் நம்புறேன். Is that clear? Yes sir. Yep. Okay. இப்போ இதுல வந்துட்டு வேற ஏதும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? No. ஓகே, கிளியர். இப்போ அடுத்த ஒரு எக்ஸசைஸ் இப்படியும் வரக்கூடும். The following sentences found in notices are jumbled. Reorder
them and write meaningful sentences. Okay, அப்ப நீங்க இங்க இருக்கிற இந்த sentences, இந்த words, இந்த jumbled words அவ்வளவையும் நீங்க reorder பண்ணி have to make a meaningful sentence. Let's try. There is a meeting. There is a meeting. There is a meeting. Easy, you know? Very simple. How about the other one? Principal is the formal chief guest. Chief guest. Chief guest is the former principal. The chief guest is the former principal. The chief guest. The chief guest is the former principal. நீங்க அதை இப்படி சொல்லலாம். அதை நீங்க இன்னும் வடிவா சொல்லணும்னு சொன்னா நீங்க சொல்லலாம் எப்படின்னு சொன்னா former principal is the chief guest. இது நல்லா இருக்குதானே? இது ரெண்டுலயும் எது சரி மாதிரி இருக்கு? எது கூட சரி? Excuse me, sir. Yes. First one, sir. The வந்து ரெண்டு இருக்கு sir. எப்படி? The வந்து ரெண்டு இருக்கு. ரெண்டு அவங்க தந்திக்கிறாங்க. இல்லையே என்ன? Former principal is the chief guest. The chief guest is the former principal. Okay. அப்படின்னு சொன்னா செகண்ட் தான் சரி. ரெண்டு இருக்குண்ணே. Right. Yep. ரெண்டு இருக்கு, but sometimes I guess it's a mistake. But அப்படி ரெண்டு இல்லாம ரெண்டு இருக்குமென்னு சொன்னா நீங்க எப்படி எழுதுங்க? The chief guest is the former principal. அப்படி இல்லை ஒன்று இருந்ததுன்னு சொன்னா நீங்க எப்படி எழுதுங்க? Former principal is the chief guest. Okay, both are correct. Held in is it main hall the. It is held in the main hall. Good job. It is held in the main hall. Well done. Students, all grade 11 invited are. All grade level. All grade 11 students are invited. All grade 11 students are invited. Okay, good job. Right, inge mattadu meet secretary, please the information further for. Please meet the secretary for the further information. Please meet the secretary for further information. ரெண்டு தான் இருக்கா? இல்ல sir. சரிதானே அப்பா? Please meet the secretary for further information. Please meet the secretary for further information. Is correct, right? Right. இதில் பிள்ளைங்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வரக்குள்ள you have to make sure that you write the sentences clearly. Okay, இப்போ ஒரு சென்டென்ஸுக்கு தயாங்கிறது சப்ஜெக்டாக வரலாம். அதே மாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட் சொல்ல போறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ்ங்கிறது சப்ஜெக்டாக வரலாம். ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நவுன்ஸ் தான் சப்ஜெக்டாக வரணும். இட்டும் சப்ஜெக்டாக வரலாம். இப்போ former principalங்கிறது ஒரு நவுன். என்ன? the chief guestங்கிறது ஒரு நவுன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நவுனை முன்னுக்கு வரதுக்கு பாருங்க. அப்படி இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னால் யூ கேன் யூஸ் ப்ளீஸ், கைண்ட்லி அப்படிலாம் வருது. ப்ளீஸ் வரலாம், கைண்ட்லி வரலாம். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரக்குள்ள கைண்ட்லி ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கைண்ட்லி சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பிஃபோர் அப்படி சொன்னாலும் அதை நீங்கள் முன்னால் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an important tip on this particular lesson. Right, இப்போ நாங்கள் activity 5 பார்க்குறோம். Underline the errors
Okay, write the correct sentence on the dotted line. On the dotted line. இப்போ பாருங்க underline the errors மார்க் பண்ணிட்டு சரியான சென்டென்ஸ் நீங்க எழுதணும். There will be a meeting. There will be a meeting. இப்போ they will be a meeting என்று எழுதியிருக்காரு இவர். அப்ப they என்றது என்ன? They are. அவர்கள். they என்றது ஒரு pronoun என்ன? they என்றது ஒரு pronoun. அவர்கள் என்றது சொல்ற ஒரு pronoun. That is the plural pronoun for he, she, it என்ன? he, she, it என்கிறது plural வந்துட்டு they. இது ஒரு pronoun. அப்ப pronoun இங்க அவங்க யூஸ் பண்ணல. there will be a meeting. அங்க ஒரு மீட்டிங் இருக்கும். they will be a meeting ன்னு சொன்னா அவர்கள் மீட்டிங்கா இருப்பார்கள் அப்படின்னு வருது என்ன? அப்ப இது பிழையான சொல் sentence. இது சரியான sentence. Right. It will be hold at 2:30 p.m. Excuse me, sir. Yes. They will be in the meeting and They will be in the meeting and எழுதலாம். They will be in the meeting and எழுதலாம். அதுல நம்ம வேர்ட் சேர்க்கலாமா? சேர்க்கலாது. அவங்க சேர்க்க சொல்லல என்ன? அவங்க சேர்க்க சொல்லல. அவங்க சேர்க்க சொல்லலாட்டி நீங்க அப்படி சொல்ல எழுதக்கூடாது. எழுதுறது நல்ல இல்ல. சோ இங்க வந்துட்டு underline the errors ன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. அப்ப errors மட்டும் நீங்க பாருங்க. Okay, sir. It will be hold at 2:30 p.m. இதுல என்ன பிழையான சொல்? Hold. அப்ப இது சரியான சென்டென்ஸ் எப்படி வரணும்? It will be held at 2:30 p.m. At 2:30 p.m. Okay, it will be held on the main hall. On. Why on is wrong? At the main hall. It will be held at inna. In, enna. It will be held in the main hall. Okay. Okay, இப்போ நாங்க இங்க வருவோம். It will be held at 2:30. அது சரி. அது நாங்க we have already done it, right? It will be held on it will be held at 2:30 p.m. Okay, this should come here. Right. Okay, so hold illa held. It will be held in the main hall. இப்போ அட்டுக்கும் இன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? at அதுல என்னண்டா உள்ள in வந்தன்ற உள்ளுக்கு. Yes. இப்போ I am at the main hall அப்படின்னு சொன்னாருண்டா அவர் மெயின் ஹாலுக்கு வெளியில நிக்கிறாரு. அவர் மெயின் ஹாலுக்கு வெளியில நிக்கிறாரு. Will be held in the main hall அப்படின்னு சொன்னா மெயின் ஹாலுக்கு உள்ள நடக்கும். Will be held at the main hall ன்னு சொன்னா இங்க ஏரியாவுல நடக்கும். Will be held in the main hall ன்னு சொன்னா மெயின் ஹாலுக்கு உள்ளுக்கு நடக்கும். Is that clear? Yes, sir. Perfect. So அப்ப இது வந்துட்டு in the main hall. But it will be held in the main hall. Okay. So it will be held at 10:30 a.m. to 4:30 p.m. At is wrong. And every right வரும். It will be held from 10:30 a.m. to 4:30 p.m. It will be held from 10:30 a.m. to 4:30 p.m. p.m. வேற ஏதும் ஆப்ஷன்ஸ்? வேற ஏதும் ஆப்ஷன்? On It will be held between 10:30 a.m. to 4:30 p.m. இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன். இதுவும் நல்ல ஒரு
expression. சரிதானே? அப்ப நீங்க between in school auditorium, in school auditorium. அப்ப நீங்க ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல நடக்கும்னு சொன்னா நீங்க in school auditorium தான் சொல்லணும் என்ன? Okay. All the grade 11 students are requested to participate. Request. Request is the wrong expression. Okay. So right one. Requested. Requested. Requested to participate. Are requested to participate. இதில் பிள்ளைகள் நான் வாசிக்கக்குள்ள இந்த இப்போ இதை நான் டிட் வாசிக்கிறேன் என்ன? யாரும் கவனிச்சிங்களா? ஓம் சார். ஏன் அது? இப்போ நான் டிசைடிட் என்று வாசிக்கிறேன், மேலுக்கு டிசைடிட் என்று வந்தது என்ன? அப்போ டிசைடிட் என்று வாசிக்கிறேன், நீங்க ரிக்வெஸ்டிட் என்று வாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இல்லை சார். ரைட். அதுக்கெல்லாம் ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் இருக்குது. சரிதானே? நாங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் அது 7 மணி சொன்னால் அதை எப்படி பார்க்குறோன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இப்போ இதில் he is, she is, it is டிஃப்ரென்ஸ் விளங்குதா உங்களுக்கு? ஓகே. இப்போ decided இப்போ சொல்ல பாருங்க, decided, cooked, played. வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? 3லையும் வித்தியாசம் விளங்குதா? Decided, cooked, played. Pronunciation. என்ன வித்தியாசம் விளங்குது? இதுல இட்ன்னு வருது என்ன? டிசைடிட் சொல்றேன் என்ன? இதுல குக்ட் என்று சொல்றேன் என்ன? இதுல ட் சவுண்ட் வருது, played. சரியா? அதே மாதிரி இங்க he is என்று சொல்றேன், ரைட்? இங்கேயும் is என்று சொல்றேன், பட் இங்க is என்று சொல்றேன். He's, she's, decided, cooked, played. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெல்லிங் ரூல்ஸ், ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ். சரிதானே? நாங்கள் அந்த ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் எல்லாம் பிறகு பார்ப்போம். நாங்கள் உங்களோட O level எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இஃப் இட் இஸ் allowed, if it is possible, we'll start a course and we'll learn சரியான இங்கிலீஷ் நாங்கள் படிப்போம். சரியா? மர்வா, she attends spoken English class with me. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று நடக்குது, அதை மறுவா அட்டென்ட் பண்ணுறா. she has learned, she has improved a lot in her English. என்ன மறுவா? எஸ் சார். அப்போ இன்றைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு ஸ்போக்கன் கிளாஸ் இருக்குன்னு, ரைட்? அந்த மாதிரி. ஸோ ஓல விழாக்கள் இப்போதைக்கு நீங்கள் யூ டோன்ட் ட்ரை டு அட்டெண்ட் மை கிளாஸஸ். நீங்கள் இப்போதைக்கு ஓயில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸாமை மட்டும், அதாவது உங்களோட எக்ஸாமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறாக்கள், இப்போ இந்த டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறாக்கள், யூ கேன் பார்ட்டிசிபேட் மை அதர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் அதர் கிளாஸஸ். இப்போ ஓல விழாக்களுக்கும் கிளாஸ் நடக்குது வரையா 2021 டிசம்பரில், அதாவது இந்த வருஷம் டிசம்பரில் எழுத போகிறாக்களுக்கு அவங்களுக்கு வரைய கிளாஸ் நடக்குது. அப்போ அவங்க அந்த கிளாஸில் ஜாயின் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ முன்னால் எஸ்ஸுக்கு முன்னால் வவுல் சவுண்ட் வேறு மாதிரி இருந்தால் அந்த எஸ் வந்துட்டு ஸ் என்று வாசிப்போம். எஸ்ஸுக்கு முன்னால் கன்சனன்ட் சவுண்ட் வருமாக இருந்தால், வாய்ஸ்லெஸ் கன்சனன்ட் சவுண்ட் வருமாக இருந்தால் அது ஸ் என்று வரும். இது வந்துட்டு வாய்ஸ்லெஸ் கன்சனன்ட் சவுண்ட். அப்போ இட்ஸ், இட்ஸ். இது ஷீஸ், இட்ஸ், ஹீஸ், இட்ஸ். ஓகே. இது வந்துட்டு இட்ஸ். குக்ட். இப்போ டிக்கும் டீக்கும் பின்னால் வாரது, பின்னால் வார இடி, டிக்கும் டீக்கும் பின்னால் வார இடி எல்லாம் இட்ன்னு வாசிப்பேன் நாங்கள். டிசைடிட், ஓகே, அண்ட் voted. இப்போ இதில் பார்த்தா பார்ட்டிசிபேட்டட், ரிக்வெஸ்டட் அப்படி வாசிக்கிறது. அது டீக்கும் டிக்கும் பின்னால் வார இடி. அதே மாதிரி கேய்க்கும், கேய் போல வாய்ஸ்லெஸ் சவுண்ட். இப்போ கேய், டி,
T இல்லை T மற்ற ரூல் K போல் வாய்ஸ்லெஸ் சவுண்ட் இருக்குது மற்றதெல்லாம் இப்போ F வந்துட்டு laughed laughed இப்போ laughed இப்போ இது வந்துட்டு GH இருந்தாலும் சவுண்ட் வந்துட்டு F என்ன laughed அதுதான் இதை வாசிக்கிறது அப்படி அந்த வாய்ஸ்லெஸ் சவுண்டுக்கெல்லாம் மற்றது வாய்ஸ்ட் சவுண்ட் எல்லாத்துக்கும் D அப்போ played அப்படி வரும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் இதெல்லாம் சட்டங்கள் நாங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் ஓகே பிள்ளைகள் right so now let's look at our next sentence all are invited Invite. Invited. Invited என்ன very good the purpose is for enroll the new members is for yes is for enroll new members அப்ப எது சரி To. to The purpose is to enroll new members new சார் அப்ப எல்லா பாஸ் ஃபார்ம்ஸுக்கும் இப்ப ed சேர்ந்து வரதுக்கு invited அப்படிதான் நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது yes நீங்க எவ்வளத்துல ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அது invited தான் ஓகே சார் all right good job right இப்போ நாங்க let's look at the other one okay wow all grade 10 students can participate for the competition என்ன பிள்ளை participate for yes for என்றது பிள்ளை நீங்க participate ன்னு சொன்ன பிள்ளை எப்பயும் participate in தான் okay participate for ன்னு நாங்க சொல்றோம் இல்ல I am participating in a seminar I am participating in a class I am participating in a competition அப்படிதான் நாங்க சொல்றோம் சரி அப்ப participating in the competition okay in the competition is that clear participate in you can meet the secretary to further information to அப்ப that should be என்ன இருக்கணும் அது for further information for further information it will be held on 11:30 a.m. on so என்ன சரி at 11:30 am at 11:30 am very good excellent so இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन சரிதானே இந்த மாதிரி क्वेश्चनம் இந்த முறை sometimes வரலாம் ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் அனுப்புவேன் தானே ஸோ யூ ட்ரை திஸ் சரிதானே நீங்கள் உங்களோட நோட் புக்கில் இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு அதை நீங்கள் இந்த கேள்வி எல்லாம் செஞ்சு எனக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்பலாம் ஓகே நான் உங்களை கரெக்ட் பண்ணி அனுப்புவேன் நான் அதில் ஏதாவது ப்ளே இருக்கு மட்டும் நான் பார்த்து அனுப்புவேன் உங்களுக்கு ஐ கேன் டூ தட் ஹெல்ப் for you right underline the correct word and complete the notice underline the correct word and complete the notice இப்போ இவங்க அதே மாதிரி முன்னுக்கு எங்களுக்கு தந்த மாதிரி பிள்ளையான சில வேர்ட்ஸ் போட்டு எங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து தந்திருக்காங்க இதை நாங்கள்
அண்டர்லைன் பண்ணிட்டு கரெக்ட் வேர்ட்ஸை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். The drama club 2 of Hillary College. Of Hillary College என்ன அப்போ drama of Hillary College will stage Oliver Twist 2 on 15th November. On 15th November 2023 in at 3:30 p.m. At 3:30. At 3:30 p.m. 2 in the school In the In the school theater. in the school theater. Tickets will be available at the counter. at the counter. At of the the counter. counter. At the counter. Very good. So இதுவரை வந்துட்டு நீங்கள் இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கூட வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள். ஏன்னு சொன்னால் இதில் தான் உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரைட்டிங் இப்போ நீங்கள் எழுதக்குள்ள இதை பிள்ளை இல்லாமல் எழுதுறதுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நோட்டீஸை நீங்கள் அப்படியே பாடமாக்கினாலும் பரவாயில்ல. ஸோ இதில் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் another பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி குட். இப்போ இவங்க வந்துட்டு எங்கே நடக்க போகிறதுங்கிறது என்ன, யாரோட ப்ரோக்ராம். அப்போ of Hillary College. அப்போ அவன்றது உடையங்கிறது என்ன, அப்போ இங்கே வந்து டீச்சர் இன்சார்ஜ். ரைட். ஸோ இது இஸ் இம்பார்ட்டன்ட், ரியலி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். இஸ் தட் கிளியர்? Yes, sir. Yes, sir. Right. So that's really important. Don't miss it. Don't miss it. Don't miss it. Right. So let's move on to the other one. Activity 8. Underline the correct word of the following notice. Underline the correct word of the following notice. இது வந்துட்டு இன்னும் ஒரு type. இதுவும் important. The meeting of the Echo Club has been postponed. Of The meeting of the Echo Club. அப்ப இதான் அவங்க நடத்துறாங்க. The meeting of the Echo Club has been postponed due to அல்லது due for COVID-19 pandemic. Due to COVID pandemic. The new date will be informing. என்ன? informed. Informed. New date will be informed. இது வந்துட்டு passiveல சொல்லுவாங்க. The new date will be informed the secretary. By the secretary. All members requested. Are requested. Email. Requested email. To email. The project proposals. For the Send requested to email project proposal. Send something to somebody. Okay, send to somebody. To the undersigned. Send the proposal to the undersigned. Before the 4th of the September. ஒரு நிமிஷம் பிள்ளைகள். Okay. Send to தான் நாங்க யூஸ் பண்றது. Okay. Right. Send to the undersigned before the 4th secretary Echo
club. Is that clear? Yes, sir. Perfect. So now let's look at the other one. Right. Excuse me, sir. Yes. டூக்கும் போக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லலுமா? Two under the to somebody, for under the for the benefit of somebody. If he helped, he gave some advice for the betterment to me. இப்போ எனக்கு கொடுக்கிறதுக்கு to me, advice to him, அல்லது ஒரு விஷயத்துக்காக for somethingங்கிறது for the betterment, அவங்களோட நன்மைக்காக. அப்ப forங்கிறது for a state, toங்கிறது to people அல்லது to things. சரியா? இங்க வந்துட்டு peopleக்கு நாங்க கொடுக்கிறது to, send to. அதோட நீங்க இப்ப சில வேர்ட்ஸ் வந்துட்டு இப்ப sendங்கிறது sendக்கு பின்னால email requested to email என்று சொன்னா email to somebody, email to somebody. அப்ப நாங்க email for அப்படின்னு சொல்லி சொல்றல்ல, email for ன்னு சொல்லி சொல்றல்ல. email போக்கு எக்ஸாம்பிள். he did it for you, he did it for you அப்படின்னு சொன்னா உங்களுக்காக செஞ்சது, உங்களுக்காக செஞ்சது. he did it to you, உங்களுக்கு செஞ்சது. okay, he did it to you, he did it for you. இப்ப இந்த இடத்துல இவர் வேலை செஞ்சது உங்களுக்கு, சரிதானே? he did that work, he did that work work to you. அப்ப அவர் அந்த வேலையை உங்களுக்கு செஞ்சிட்டாரு, சரிதானே? ஆனா he did that work for you அப்படின்னு சொன்னா உங்களுக்காக, இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சது. விளங்கிட்டா? ஓம் சார், கிளியர். வெரி குட். அப்ப அதுல இன்னும் டிஃபரன்சஸ் இருக்கு, நாங்க அந்த டிஃபரன்சஸ்லாம் நாங்க எங்களோட மற்ற கிளாஸஸ்ல நாங்க படிப்போம். But here for the time being, email to somebody, email to தான் நாங்க பாவிக்கிறது, சரிதானே? அப்ப email என்று சொன்னா can you send me an email, can you send an email to the principal, email to the principal. அப்ப நாங்க email for the principal என்று நாங்க சொல்றோம் இல்ல, email to the principal. அப்ப email to தான் நாங்க யூஸ் பண்ற collocation, நாங்க யூஸ் பண்ற grammar way of using it. right. இப்போ நாங்க பாப்போம், இது ஒரு இன்னொரு கேள்வி. activity 9, this notice is written by Dilki to the WhatsApp group of the grade 10 students. Fill in the blanks by using the words given. அப்போ உங்களுக்கு வேர்ட்ஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க இங்க, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்க blank-ஐ ஃபில் பண்ணணும். என்ன? a lesson on writing notice, on writing notice. அப்போ நாங்கள் இதை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம். writing notice will be conducted by Mrs. Pereira, the teacher in charge of School. Students. Teacher in charge of English. Teacher in charge of English of our school. Of our school. Right. Of our school. இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் இது ரெண்டையும் ஸ்ட்ரைக் பண்ணி விடுவோம். Okay. It will be on 22nd August 2020. 22nd of August. 22nd of August. 22nd of August 2020. Very good. From 6:30 a.m. to to
யாரு ஹாஜிஜ் ஹக்கீம் இவங்க இங்க ஃப்ரம் டு யூஸ் பண்ணிருக்காங்க என்ன Yeah. ஃப்ரம் டு யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பட் பிட்வீன் இஸ் பெட்டர் இங்கிலீஷ் சரிதானே பிட்வீன்ன்றது பெட்டர் இங்கிலீஷ் நீங்கள் ஃப்ரம் டு யூஸ் பண்ணலாம் அது போல இல்லை பிட்வீனுங்கிறது நாங்கள் பீப்புளுக்கும் யூஸ் பண்ணுறது ஆக்களுக்கும் யூஸ் பண்ணுறது அனிமல்ஸுக்கும் யூஸ் பண்ணுறது பட் ஃப்ரம் டுங்கிறது டைமும் பிளேஸும் இப்போ ஃப்ரம் 6 AM to 8:30 சொல்லலாம் அதே மாதிரி ஃப்ரம் கொழம்பு டு கேண்டின்னு சொல்லலாம் ஃப்ரம் A to B சொல்லலாம் ஃப்ரம் ஹிம் டு ஃப்ரம் இங்கிலீஷ் ஆசான் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியும் சொல்லலாம் பட் மெயின்லி நாங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர் The Zoom app. Okay, sir. The Zoom app. Link will be. Link will be. The Zoom app link will be. Link will be sent to you by 6 AM. All grade 10 students are invited. All grade 10 students are invited. 10 students are invited. Dilki group leader WhatsApp. Okay, so இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களோட நோட்டீஸையும் எழுதலாம் நீங்க. Is that clear? Yes, sir. Yes, sir. Wonderful. Right. Sir, Mrs. பக்கத்துல full stop வந்து பெரியராண்டு வரலாமா? Mrs. பக்கத்துல full stop நாங்க யூஸ் பண்ற இல்ல in general, but அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. That's okay. But in general, don't use it. Okay, in general, don't use it. Okay. British Englishல யூஸ் பண்றல, American Englishல யூஸ் பண்றாங்க. பட் இவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. இது ஸ்ரீலங்காவில் யூஸ்வலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறது. பட் சில ஆக்கள் அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நாங்கள் அமெரிக்கன் பிரிட்டிஷ்ங்கிற இங்கிலீஷில் வந்துட்டு பிரச்சனை இல்லை. நீ ரெண்டு இங்கிலீஷ் யூஸ் பண்ணினாலும் அது சரிதான். ஓகே, ஃபைன், குட் ஜாப். Now activity 10. Imagine that you are a secretary of the ICT club of your school. You have invited Mr. P. Samaratunga, a lecturer of Colombo University, to deliver a speech about ICT and our future. Write a notice inviting all the grade 10 and 11 students. Include, இங்க இவர் தந்திருக்காரு, நாங்க என்னத்தை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு இவர் தந்திருக்காரு. Include date, time, venue, purpose, speaker. Right. Now let's start. இப்போ எங்களுக்கு இந்த இருக்கு எங்களோட நோட் புக். இப்படி தான் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் இருக்கு மேனே. இப்போ அந்த எக்ஸாம் பேப்பர் இருக்கக்குள்ள நாங்கள் இதைத்தான் நாங்கள் பாவிக்க போகிறோம் இப்போ எங்களோட நோட்டை ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரோவ் அ பாக்ஸ். இந்த இருக்கு எங்களோட பாக்ஸ், சரிதானே? இந்த பாக்ஸுக்குள்ள பிள்ளைய நீங்கள் யூ லீவ் சம் ஸ்பேஸ். சரியா? நீங்கள் ரெண்டு பாக்ஸ் ட்ரோ பண்ண வேணாம். ஐம் நாட் டெல்லிங் யூ டு ட்ரோ 2 boxes. பட் ஒரு பாக்ஸ் தான் நீங்கள் மேலே இருக்க இந்த பாக்ஸ் தான் ட்ரா பண்ணுவீங்க. ரெண்டாவது பாக்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் யூ டு just a minute. Okay, ரெண்டாவது பாக்ஸ் இஸ் ஃபார் யூ கீப் இட் இன் யுவர் இமேஜினேஷன். உங்களோட மைண்டில் மட்டும்தான் இருக்கணும் ரெண்டாவது பாக்ஸ். அந்த பாக்ஸ் வந்துட்டு உங்களோட நோட் புக்குக்கு உங்களோட ஆன்சர் ஷீட்டுக்கு வரக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு இப்போ இதில் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இடத்துல சரியா இங்கே இப்போ நீங்கள் மேலுக்கு இந்த இடம் இதுக்கு தானே, இப்போ இங்கே இந்த இடம் வழி விட்டுட்டீங்க, இடத்துல தான் எழுதுவீங்க. யார் நீங்கள் இப்போ இமேஜின் தட் யூ ஆர் செக்ரட்டரி டு தி ஐசிடி கிளப் ஆஃப் யூ ஸ்கூல். ஐசிடி கிளப் ஆஃப் உங்களோட ஸ்கூலோட பேர் எழுதுங்க. ஐசிடி கிளப் ஆஃப் என்ன ஸ்கூலோட பேர் சொல்லியிருக்காங்களா? சொல்லலைண்ணே. ஆஃப் ஏபிசி ஸ்கூல். ஐசிடி கிளப் ஆஃப் ஏபிசி ஸ்கூல் அப்படின்னு சொல்றீங்க. ரைட், இப்போ இது இங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னு சொன்னால் சொல்ல போறீங்க நோட்டீஸ்.
நோட்டீஸ் சொல்லிட்டு நீங்க இத போல்ட் ஆகுறீங்க. நோட்டீஸ் சொல்லிட்டு போல்ட். சார் அப்ப செக்ரட்டரிய தானே மேல நோட்டீஸுக்கு மேல போடுறது? நோ. யார் செக்ரட்டரி? இல்ல இப்ப கீழே செக்ரட்டரி யார போடுறது? செக்ரட்டரி வருவார். கீழே தான் யூ ஆர் த செக்ரட்டரி. நீங்க கீழே தான் வருவீங்க செக்ரட்டரி. ஓகே. நோட்டீஸ் வந்துட்டாரு. அப்ப நோட்டீஸுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? அண்டர்லைன் பண்ணி விடுவீங்க. ரைட். அண்டர்லைன் பண்ணிட்டு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இங்க டேட் எழுத போறீங்க. இங்க டேட் எழுத போறீங்க. டேட் நீங்க எழுதுற டேட் நீங்க எப்ப எழுத போறீங்களோ அந்த டேட் எழுத போறீங்க. இங்க உதாரணமா இன்றைக்கு வந்துட்டு 10 என்ன 10th of January 2020 இப்படி எழுதலாம் நீங்க டேட். ஓகே, எழுதிட்டு அதுக்கு பிறகு இங்க நீங்க சப்ஜெக்ட். Sir, excuse me. Yes. Sir, 10th of கட்டாயம் தேவையா? இல்ல 10th January என்று எழுதினாலும் ஓகே. 10th January என்று எழுதினாலும் ஓகே. ஆனா நீங்க 10th எழுதக்குள்ள இது மேல வரணும் என்ன? இங்க எனக்கு இந்த ஜூம்ல அதை எப்படி 2021. 2021. எஸ். அப்ப இதுல வந்துட்டு நாங்க 10th January என்று எழுதினா போதும். இப்படி எழுதினாலும் ஓகே. ஓகே, 10th January 2021. இப்ப நாங்க எங்களோட நோட்டீஸுக்கு போவோம் என்ன? ரைட், சொல்லுங்க நோட்டீஸ் வந்து. Just try. Sir, heading ICT and our future. Heading கட்டாயம் வரணும். Heading இங்க வந்துட்டு ICT and our future. Okay, ICT and the future. அதுவும் வந்துட்டு is important. ICT and the future. இப்போ இந்த ஹெட்டிங்கை நீங்க எழுதிட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுக்கும் நீங்க அண்டர்லைன் பண்ணி விடுவீங்க. இதுக்கும் அண்டர்லைன் பண்ணி விடுவோம். ஓகே, குட் ஜாப். ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க இந்த நோட்டீஸ் எழுதக்குள்ள ஐ மீ we யூஸ் பண்ணலாம். நீங்க ஐ மீ she he it you இப்படி வார அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. சரிதானே? பட் we யூஸ் பண்ணலாம். we யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட அந்த ஆர்கனைசேஷன் அந்த குறிப்பிட்ட அந்த இன்ஸ்டிடியூட்டை யூஸ் பண்ணுங்க. Imagine that you are the secretary of ICT club of your school. Okay, அப்ப நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ICT club has organized inviting all, has organized speech about ICT and about the topic. Sorry, about the topic speech about அல்லது on the topic speech about அல்லது on the topic on. இப்போ நீங்க டேட்டை சொல்லுவீங்க on. இப்போ நாங்கள் 10ஆம் தேதி எழுதுறோம் என்ன? அப்போ நாங்கள் 10ஆம் தேதி எழுதுறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிழமையை விட்டு சொல்லுவோம் என்ன? 14 17 Jan 2021 at இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் அப்படியே கொண்டு போனீங்கன்னு சரி. இப்போ நாங்கள் டேட்டை சொல்லிட்டோம். அட் வந்துட்டு டைம் at எத்தனை மணிக்கு? 10:30 AM. At 10:30 AM. When you in cultural hall. Cultural hall
Purpose. Sir, Chief Guest, Mr. P. Samaratunga. அவர் ஸ்பீக்கர் கடைசியில் தந்திருக்காங்கன்னு. இப்போ நாங்கள் இப்போ முதலாவது இங்கே டேட் இருக்கு, நாங்கள் டேட்டை சொல்லிட்டோம். டைம் இருக்கு, டைமை சொல்லிட்டோம். வென்யூவை சொல்லிட்டோம். பர்பஸ் சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் அவங்க அந்த ஓர்டர் தந்திருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மார்க்கிங் ஸ்கீமில் கூட அவங்க இந்த ஓர்டரை கொடுத்துருப்பாங்க. டேட்ஸ் 1 marks, டைம் 1 marks, வென்யூ 1 marks, பர்பஸ் 1 marks, ஸ்பீக்கர் 1 marks, அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களோட இந்த அவுட்லைன் இருக்குது தானே, இந்த அவுட்லைனுக்கு 1 marks அண்டா இந்த அவுட்லைனுக்கு 1 marks. நீங்கள் இப்படி கோட் அடிச்சிருக்கீங்க, இப்படி சரியா டாபிக் போட்டிருக்கீங்க, நோட்டீஸ் எழுதிருக்கீங்க, டேட் போட்டிருக்கீங்க, இங்கே இந்த டேட் போட்டிருக்கீங்க, இங்கே இந்த டாபிக் போட்டிருக்கீங்க. அப்போ இது போலவுக்கும் சேர்த்து 2 marks, 2 marks கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு பிறகு டேட்டுக்கு 1/2 marks. அப்போ டேட் நீங்கள் போட்டிருக்கீங்களா, 1/2 marks. டைம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, இங்கே நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அப்போ ரைட். இது ஒன்னு சொல்லி டேட்டை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ அந்த 1/2 marks உங்களுக்கு தர மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒன்னு சொல்லி டேட்டை மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அப்போ அவருக்கு உங்களுக்கு 1/2 marks போட்டுடுவாங்க. இப்போ டைமுக்கு நீங்கள் அட்டுன்னு சொல்லி டைமை மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அப்போ அவருக்கு உங்களுக்கு 1/2 marks கொடுப்பாங்க. பர்பஸ் இருக்கு, பர்பஸில் இப்போ உங்களுக்கு 1/2 marks அல்லது 1 marks சொன்னால் அப்போ அந்த 1/2 marks அல்லது 1 marks அதை கொடுப்பாங்க. இப்போ ஸ்பீக்கரை சொல்றீங்க, ஓகே ஸ்பீக்கர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதுக்குரிய மார்க்ஸ். அப்போ அப்படித்தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே எழுதக்குள்ள இந்த ஓர்டரை நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஓர்டர்லையோ அல்லது அந்த சொல்லியிருக்கிற அவ்வளோ வேர்ட்ஸும் கவர் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட்டாயம் எழுதுவாங்க. அந்த ஓர்டர்லேயே நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி, நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அப்போ இதை எழுதிட்டேன் நான் அதை எழுதலையான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஓர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக எழுதி முடிச்சுடுவீங்க. அப்போ நாங்கள் இங்கே சொல்லிட்டோம், இப்போ டேட் சொல்லிட்டோம், on 17 சொல்லிட்டோம், டைம் சொல்லிட்டோம், வென்யூ சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் பர்பஸ் சொல்ல போகிறோம். பர்பஸ் என்ன? டு deliver a speech, என்ன? Organized speech. To participate in cultural hall, organized speech. To deliver a speech. Deliver a speech About topic. About the topic. நாங்க மேலே திரும்ப சொல்லிட்டோம், நாங்க மேலே சொன்னது திரும்பியும் அதை ரிப்பீட் பண்ற மாதிரி வருது. ஸ்பீச் பை ன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்பீக்கர் சொல்றோம். டு டெலிவர் அ ஸ்பீச் அல்லது டு பார்ட்டிசிபேட் இல்லை என்ன, ICT Club has organized speech about 21 at 10:30 AM in Cultural Hall to இது என்னது, ஒரு ஒர்க் ஷாப்பா அல்லது ஒரு செமினாரா? இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று தரப்போறாங்கன்னு. இப்போ ICT அண்ட் ஃபியூச்சர் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ஒன்று தரப்போறாங்க. அப்போ அந்த அவேர்னஸ் ஒன்று தார ப்ரோக்ராம் தான் இது. என்ன இது ஒரு என்னதுக்கான ப்ரோக்ராம்? இது என்னதுக்குரிய, ஏன் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? இம்பார்ட்டன்ட் ஆஃப் ICT அது தாரதுக்கு எங்களுக்கு. ஓகே, அப்ப டு இப்ப உதாரணமா டு ஹைட்டன் அல்லது டு கிவ் அவேர்னஸ். அப்ப எங்களுக்கு டு பிரிங் an awareness about the ICT and awareness about the topic. Okay, the speech அல்லது Mr. P. Samaratunga, lecturer of Colombo University,
is the chief guest. Already Speaker. is the Speaker. speaker. Is the speaker. Invite all grade 10 and 11 students. Okay. Invited ன்னு வராதா சார்? ED. All grade 10 and 11 students are invited அப்படின்னு சொல்லலாம் நீங்க. Okay, sir. அப்ப நீங்க அது வந்துட்டு past tense சொல்லணும்னு சொன்னா all grade 10 and 11 students are invited. Basically, you have to be very careful that not to write more than 50 words. More than 50 words வரக்கூடாது. இந்த more than 50 wordsங்கிறது இந்த பாடி தான். இவ்வளவு தான் more than 50 wordsன்றது. சரிதானே? இப்போ நாங்க 4 லைன்ஸ் எழுதியிருக்கோம். அப்ப இந்த 4 லைன்ஸை விட கூட இப்போ டைப்பிங்ன்றக்குள்ள 4 லைன்ஸ் பரவாயில்ல. பட் ஹேண்ட் ரைட்டிங்ன்றக்குள்ள 5-6 லைன்ஸ் வரைக்கும் போகலாம். அதை விட கூட போறதுக்கு விடாதீங்க. சரிதானே? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ சும்மா உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? அப்போ இங்கே வந்துட்டு 11 12 பண்ணுவீங்க. அப்போ 4 12 48 வேர்ட்ஸ் ஆதையா? சரியா? ஈவன் நாங்கள் 12 வேர்ட்ஸ் வந்து போட்டோம்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள ஒரு 45 42 45 வேர்ட்ஸ் தான் இருக்கு இப்போ. சரிதானே? அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வச்சுக்கொள்வது நல்லது. All grade 10 and 11 students are invited. அப்போ இதில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணிட்டோம். யார் நாங்கள் இன்வைட் பண்ணணுங்கிறத இன்வைட் பண்ணிட்டோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் இல்லாமல் நீங்கள் மேலே இருக்கிற எல்லாம் எழுதினாலும் இப்போ இவ்வளவு இல்லாமல் நீங்கள் மேலே இருக்கிற எல்லாத்தையும் எழுதினா தேர் இஸ் நோ பாயிண்ட். என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றது இல்லை கடைசியில். அப்படித்தானே? இப்போ நீங்கள் இது இவ்வளவு இல்லைன்னு பாருங்க. நீங்கள் இப்போ இது இவ்வளவு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் இந்த நோட்டீஸில் வந்துட்டு தேர் இஸ் நோ பாயிண்ட். அப்போ 10th January ICT and our future அது டாபிக் நீங்கள் போட்டுட்டீங்க. ICT club has organized speech. இதில் நீங்கள் கட்டாயம் சொல்லணும் about அல்லது on the topic of 17th January 2021 at உங்களோட டைமை சொல்கிறீங்க. in cultural hall to bring an awareness about the topic சொல்கிறீங்க. மிஸ்டர் பி அவர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஃப்ரம் கொலம்போ யூனிவர்சிட்டி. இஸ் தி ஸ்பீக்கர். இவ்வளவு சொன்னாலும் இப்போ நீங்கள் வெற்றிட சொல்லிட்டீங்க. அதில் அவுட்கம் என்ன? அது இல்லைண்ணே. ஸோ அப்போ நாங்கள் கட்டாயம் ரைட். அப்போ நாங்கள் கட்டாயம் இதில் எங்கட அந்த இன்விடேஷனை கொடுக்கணும். அப்போ all students of grade 10 and 11 are invited. Okay, is that clear? Yes, sir. Yes, sir. That's very important. That's very important. இப்போ இவ்வளவு முடிஞ்சது பிறகு இப்போ என்ன செய்யறது? Secretary. Right. இப்போ இவ்வளவும் சரி. Write the name of. இப்போ இதுல வந்துட்டு இங்க அல்லது இங்க நீங்க இங்கேயும் எழுதலாம் அல்லது இங்கேயும் எழுதலாம். பட் ஸ்ரீலங்காவில் அநேகமாக இங்கே தான் எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே வந்துட்டு உங்களோட பேர் எழுதுவீங்க. பேர் வந்துட்டு நான் சும்மா சொல்றேன் ஹாஜி ரெண்டு சொல்லிட்டு இவர் வந்துட்டு செக்ரட்டரி ICT club ABC ஸ்கூல் அப்படி தேவைன்னு சொன்னா அல்லது நீ ICT club மட்டும் எழுதினாலும் போதும். ஏன்னு சொன்னா இட் இஸ் நேச்சுரல் தட் எவ்ரிபடி நோ நீங்க இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த நோட்டீஸ் போகுதுங்கிறது. சரி, அப்ப இங்க வந்துட்டு நீங்க ஒரு ஸ்பேஸ் இங்கே விடுற மாதிரி இருக்கு மட்டும் நல்லா இருக்கு. ரைட். அப்ப இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் விடுவீங்க. Sir, excuse me. இங்க நேம் பேர்ல எங்க சிக்னேச்சர் போடணுமா சார்? நோ, நேமுக்கு பதிலா சிக்னேச்சர் போட வேணாம். That's not nice.
அப்போ நோட்டீஸில் நாங்கள் சைன் பண்ணுறதில்ல, பேர் தானே எழுதுறது. ஓகே, கர்சிவ் லெட்டர் யூஸ் பண்ணலாமா சார்? எப்படி? கர்சிவ் லெட்டர், நோ கேலிகிராஃபி. நோ, யூஸ் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணினா எஸ் யூ கேன். அது சில வேளையில் சிலாக்களோட அட்டென்ஷனை ட்ரோ பண்ணும், பட் சிலாக்களோட அட்டென்ஷனை தான் ட்ரோ பண்ணும். அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரியான பாக்ஸுக்குள்ளே போடுறது, இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம், சரிதானே? பட் நீங்கள் என்ன செய்ய வேணாம், அந்த மாதிரி லெட்டர்ஸில் காட்ட வேணாம். லெட்டர்ஸில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போல்ட் ஆகுறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க, தட்ஸ் நான். இப்போ பிள்ளைங்கிட்ட பிள்ளைகள் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இதில் வந்துட்டு இப்படி வருது, ஐசிடி நாங்கள் இங்கே இடவழி விட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதில் இங்கே வராது, இவர் இங்கே வராது, ரைட், இவர் இங்கே கொண்டு வரோம், ரைட். இப்படி நாங்கள் இப்போ 4 பக்கம் இடவழி விட்டுருக்கோம் தாராளமாக. ஓகே, இதுலையும் ஒரு இடவழி விட பாருங்க, ஒரு லைன் விட பாருங்க, விட்டு எழுதினீங்கன்னு சொன்னால் இப்படி வரப்போகுதுன்னு. இப்போ இதில் வந்துட்டு இங்கே இடவழி இருக்கு, இங்கே இடவழி இல்லை, பட் தேவையில்லை. இங்கே இடவழி இல்லை, அதுவும் நாட் அ பிக் இஷ்யூ. இங்கே ஒரு இடவழி இருக்கு, இங்கே ஒரு இடவழி இருக்கு. அப்படி நீங்கள் இடவழியை விட்டு சரியா கொஞ்சம் கிளியர் எழுதுங்க. அப்போ டோன்ட் மேக் இட் கன்ஜஸ்டட். அந்த கூடுதல் நெருக்கி எழுத வேணாம், எக்ஸாம்பிள் எழுதக்குள்ள கட்டாயமா அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? Is that clear? Yes, Yes, sir. Yes, sir. sir. This is about. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூட ரெட் பென் யூஸ் பண்ண வேண்டிய. நான் இது உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காக நான் ரெட் யூஸ் பண்ணுறேன். It doesn't matter that you also have to use red. Okay, sir. நீங்கள் ப்ளூ அல்லது பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் யூஸ் பண்ணுறது பெட்டர் அட் எக்ஸாம் ஹோல். அப்போ ப்ளூ யூஸ் பண்ணாலும் இஸ் நாட் அ ப்ராப்ளம். Right. இப்போ we have another 2 activities, 11 and 12. இந்த 2 activities-ஐயும் I want you all to write and send to me. Can you? Can, sir. Yes, sir. இப்போ யால கிளாஸ் முடிஞ்சா? நாங்கள் இப்போ முடிப்போம், பிரச்சனை இல்லை. ஸோ we supposed to finish it by 12. இருந்தாலும் we have done it as soon as possible. இப்போ நாங்கள் ஏர்லியாக முடிச்சிட்டோம். as you have contributed well. நீங்கள் எல்லாரும் நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, அதால் we have finished it before the time. இவ்வளோதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். Let me check if I have to give you some more things. Yes, I can give you. இதில் பிள்ளைகள் நோட் ரைட்டிங்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நோட் ரைட்டிங்கும் இருக்கு, நோட்டீஸ் ரைட்டிங்கும் இருக்குன்னு. Yeah. Yes, sir. இப்போ நாங்கள் பார்த்தது நோட்டீஸ் ரைட்டிங், சரியா? நாங்கள் அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்போ நாங்கள் நோட் ரைட்டிங் செய்கிறோன்னு சொல்லி. we will do all things, சரிதானே? இப்போ இது more than 100 என்னது மாடல் பேப்பர்ஸ், சரியா? இப்போ இது வந்துட்டு வெஸ்டர்ன் பேப்பர் என்ன, இந்த மாதிரி ஐ ஹாவ் so many other papers as well. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் we will look into all of them as much as possible. Okay, sir. இப்போ இது வந்துட்டு இது இன்னும் ஒரு பேப்பர். this paper tells us about notes writing notes, சரிதானே? அப்போ நாங்கள் இதை ஒரு நாளைக்கு படிப்போம், இது ஒரு நாளைக்கு நாங்கள் நல்லா படிப்போம். ஸோ இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். we will look into this one on a later day. அப்போ இது படித்து வரக்குள்ள இந்தியாவில் இது நோட்டீஸுக்கு மாறுது. ஆக்டிவிட்டி 8லேருந்து அவங்க நோட்டீஸ் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி 9, 10, 8, 9, 10 மூணும் நோட்டீஸ்.
மேலுக்கு ஆக்டிவிட்டி 7 வரைக்கும் நோட் ரைட்டிங். சரி, அப்போ நாங்கள் அடுத்த முறை நாங்கள் நோட் ரைட்டிங் பார்க்கக்குள்ள இந்த நோட்டீஸையும் நாங்கள் இன்னொருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். சரிதானே? The following notice is displayed on your school notice board. Study the notice and complete the notes written by Abdul inviting Nisam to participate the competition. அப்போ இதான் நோட்டீஸ். இந்த நோட்டீஸை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த நோட்டை எழுதுறோம். அந்த நோட்டீஸை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த நோட்டை எழுதுறோம். Dear Nizam, there will be a program, a singing. Right? There will be a singing conducted by Zenith Talent School on இப்படி இந்த blank நாங்க fill பண்ணி பார்க்குறோம் இந்த நோட்டீஸ்ல இருந்து. அப்போ நோட்டீஸ் connected to notes. சரிதானே? அதையும் நாங்க பார்க்குறோம் இன்னும் நெக்ஸ்ட் செமினார். ஓகே, எங்களுக்கு அப்போ 2 hours போதும். இப்போ நாங்கள் 2 hours வச்சு நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பசிவ் வாய்ஸ் பார்ப்போம். அதுலேயும் உங்களுக்கு கேள்வி வருது. அதே மாதிரி நாங்கள் உங்களோட டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் அதுலேயும் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கேனே. அப்படி உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை நீங்க சொல்லுங்க. எஸ், பை சார்ட் டிஸ்கிரிப்ஷன் பண்ண செய்யாம கிளாஸ்ல நாங்க பாப்போம். பை சார்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த சார்ட் டிஸ்கிரிப்ஷன், கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் அதையும் நாங்க பார்ப்போம். பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு யூ ஹேவ் மை வாட்ஸ்அப் நம்பர். எல்லா டைம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதானே? எஸ் சார். Right, 07642666786 இது என் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இப்போ அதுல வந்துட்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னா, உங்களுக்கு சிலதை உங்களுக்கு உடனே செஞ்சு அனுப்புவேன், சிலதை உடனே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புவேன். இன்னும் சிலதை நான் உங்களுக்கு அதை இதில் செஞ்சுட்டு வீடியோவை செஞ்சுட்டு நான் இந்த யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் எடுத்துருவேன். ஓகே சார். சரிதானே? நீங்க உங்களோட கேள்வி எல்லாத்தையும் என்னென்ன உங்களுக்கு படிக்கணுமோ, சில நேரம் சிலதுல வந்துட்டு அட்டா இன்னா என்று தெரியாம இருக்கும், ப்ரொபசிஷனல் மிஸ்டேக் வரும். சில இடங்கள்ல உங்களுக்கு டென்ஸ்ல பிரச்சனை வரலாம். சில இடங்கள்ல உங்களுக்கு சார்ட் டிஸ்கிரைப் பண்ணக்குள்ள யூஸ் பண்ற வேர்ட் பிரச்சனை வரலாம். சில இடங்கள்ல உங்களுக்கு அந்த இப்போ என்ன சொல்றது, பார்ட்டிசிபேட் இன் என்ன, அப்போ பார்ட்டிசிபேட் டு இல்லை, பார்ட்டிசிபேட் அட் இல்லை, அப்போ பார்ட்டிசிபேட் இன், அந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி வேர்ட் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அந்த வாட்ஸ்அப்புக்கு இப்போ சின்ன கேள்வியாக இருந்தால் உடனே உங்களுக்கு 1 லைன் 2 லைன் விளங்கப்படுத்தலாம், அல்லது ஆடியோவில் விளங்கப்படுத்தலாம் சொன்னால் நான் ஆடியோ உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அப்படி இல்லை, ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படும், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்த தேவைப்படுமா இருந்தால் நான் உங்களுக்கு லைவாக நான் படிப்பிப்பேன். அதை உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் வருவீங்க நீங்கள். ஓகே, அப்போ நான் யூடியூப் சேனலில் லைவ் நான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஐம் கோயிங் டு பி லைவ் ஆன் யூடியூப் இந்த டேட்டில். அப்போ நீங்கள் வாங்க, உங்களோட அடுத்த வேறு கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம்னு சொல்லி. இஸ் தட் கிளியர்? எஸ் சார். அப்போ யூடியூப் சேனல் என்ன? இங்கிலீஷ் ஆசான். ரைட், இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் வந்து போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. ஓகே சார். பர்ஃபெக்ட். ஆல்ரைட். அப்போ எவ்ரிவன், இப்போ உங்கள்ட்ட எதுவும் வேறு கேள்வி இருக்கா? இங்கிலீஷ் சம்மந்தமாக நீங்கள் என்ன கேள்வியும் கேட்கலாம். இன்றைக்கு நாங்கள் படித்தது பண்ண முடியல, வேறு கேள்வி கேட்கலாம். வேறு எதுவும் கேள்விகள்? That's all. All right. So அப்போ நாங்கள் இன்னைக்கு லெசனை முடிப்போம். நாங்கள் we'll meet again in the next. Thank you sir. Take care everyone and bye.